அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபுவான். எங்களது சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவினால் நாளாந்தம் இடம்பெற்று வருகின்ற செட் கிளாஸ், அதாவது செட் பந்தய வகுப்பானது இன்று ஒரு டெக்னிக்கல் கிளாஸாக ஸ்டார்ட் பண்ண நாங்க வெயிட் காத்துக்கிறோம். அதுல வந்துகிட்டு இன்றைக்கு என்னச்சுன்னா, எப்படி நீங்க ஒரு வாஷிங் பவுடர் ஒன்று எப்படி நீங்க உருவாக்குறது, அதோட ஒரு கிளீனிங் லிக்யூட் ஒன்று எவ்வாறு தயாரிக்கிறது சம்பந்தமான ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங்கா இந்த ப்ரோக்ராம் வந்துகிட்டு நாம ஸ்டார்ட் பண்றது காத்திருக்கோம். அந்த வகையில நம்ம நாளாந்தம் செலவு செய்யற ஒரு பொருள் தான் வந்துகிட்டு இந்த வாஷிங் பவுடருக்காக நம்ம மாதாந்தம் வந்துகிட்டு நிறைய செலவழிக்கும். இந்த வாஷிங் பவுடரை நாம என்ன செய்யலாம் சொன்னா, நாமளே உற்பத்தி செய்யலாம். இது இலகுவான வழிமுறையில நாமளே உற்பத்தி செய்யலாம். உற்பத்தி செஞ்சு நாம இந்த இதை வந்துகிட்டு விற்பனையும் செய்யலாம். உங்களோட தனிப்பட்ட தேவைக்காக நீங்க உற்பத்தி செய்யவும் முடியும். உற்பத்தி செஞ்ச உற்பத்தி பொருளை விற்பனை செய்யவும் முடியும். அது மட்டும் இல்லாமலுக்கு எப்படி ஒரு லிக்யூட் உண்டு, அதாவது கிளீனிங் லிக்யூட் உண்டு எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பயன்படுத்துறது சம்பந்தமாகவும் ஒரு தெளிவான ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஒன்று தான் நாங்க இன்றைக்கு உங்களுக்கு வழங்க இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எங்களுக்கு வந்துகிட்டு இதுக்காக வந்துகிட்டு பிரதம வளவாளரா வந்துகிட்டு ஏஎம் சோல்மெட் பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபகர் வந்துகிட்டு மிஸ்ஸஸ் மபாஹிரா அவர்கள் வந்துகிட்டு இதுல கலந்து சிறப்பிக்க இருக்காங்க. இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சது வந்துட்டு அட்டாளச்சினை பிரதேச செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள். அந்த வகையில இந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்துகிட்டு உங்களுக்கு 2 மணி நேரம் தொடர்ச்சியா நடக்கும். இந்த ட்ரைனிங்ல இடையில உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் வருமானுச்சுன்னா நீங்க அவடத்தை கிளியர் பண்ணி கேளும். உங்களுக்கு செட் மூலமாகவோ இல்ல நீங்க இடையில நிப்பாட்டி நீங்க கதைப்பதன் மூலமாகவோ வந்துட்டு எங்களுக்கு இது சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். மற்றது என்னச்சுன்னா, நீங்க சூம் தொழில்நுட்பம் மூலமாக இணைஞ்சிருக்கீங்க. இதுல வந்துகிட்டே டவுட் நீங்க கேட்கலாம். சிலருக்கு வந்துகிட்டு சூம் தொழில்நுட்பம் மூலமாக இணைஞ்சு கொள்றதுக்கு கஷ்டமா இருக்குமான சந்தர்ப்பத்துல எங்களோட செட் அம்பார பேஸ்புக் பேஜ் மூலமோ இல்ல கிரண ரேடியோ இதை நாங்க நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலும். பேஸ்புக்ல கிரண ரேடியோ பேஸ்புக் பேஜ் மூலமாகவோ நீங்க எங்களோட இந்த காணொலியை நீங்க அவதானிக்க முடியும். அந்த வகையில நாம நிகழ்ச்சிக்கு நாங்க போகலாம். எங்களுடைய வளவாளர்கள் மபாஹிரா மிஸ் அவர்கள் இது சம்பந்தமா அவங்களுக்கு தெளிவான விளக்கம் உண்டு தரத்துக்கு தயாராயிருக்காங்க. நன்றி. சிறுதொழில் அபிவிருத்தி அதிகார ஸ்மால் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் டிவிஷனால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொழில் முனைவோர் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவுறுத்தல் நிகழ்ச்சி. அதாவது தொழில் முனைவோரை எப்படி அந்த தொழிலை டெவலப் பண்றது, இதை எப்படி உற்பத்தி செய்யறது, இதை எப்படி சந்தைப்படுத்துறது, அதுக்கான பல கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த துறையில நான் ஒரு 4 வருடங்களாக இருக்கிறதால இது பத்தின விளக்கங்களையும் என்னோட தொழில் இதுல நான் அடங்கிய நலவுகள் எக்ஸ்பீரியன்ஸ்களை பத்தி உங்கள்கிட்ட பகிரலாம் இருக்கிறேன். அதோட உங்களுக்கு இன்னைக்கு நேரடியாகவே நம்மளோட ஒரு தொழில், அதாவது வாஷிங் பவுடர் அதிகமா எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் மட்டும்தான். இப்ப ஒரு அத்தியாவசிய பொருளும் கூட நம்மளோட ஒரு அன்றாட தேவையை பூர்த்தி செய்யற ஒரு இதுவாக இருக்குது. சாதாரணமா தொழில் ஒருவங்க தொழில் ஒன்றை ஆரம்பிக்க கூட என்ன செய்யற, எந்த வகையில என்ன தொழில் ஆரம்பிக்கிறேங்கிற கேள்விதான் முதல்ல வரும். எல்லாரும் ஒரு வேலையில போகாம நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம்ங்கிறது, இது கொஞ்சம் ஒரு டிஜிட்டலானது, கொஞ்சம் எப்படி எல்லாருமே செய்ய இயலாது, பட் எல்லாரும் செய்யலாம். என்னன்னு சொன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை ஸ்டடி பண்ணி முறையா அந்த ஃபார்முலாக்களை நம்ம செய்யறோம்னா எல்லாருமே சிம்பிளா செய்துட்டு போயிடலாம். இது ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி தான். இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சிறிய அளவுல செய்து உங்களோட முயற்சியால நீங்க இது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம். நான் அப்படித்தான் செய்வேன். ஆரம்பத்துல என்னோட வீட்டு தேவைக்காக பயன்படுத்துறதுக்காக நான் உற்பத்தி செய்த அந்த நிலைதான் இந்த ஏஎம் சோல்மெட் பிரைவேட் லிமிடெட்ல ஹோம் கேருக்குள்ள மெயினா நான் இந்த வாஷிங் பவுடர் வச்சுதான் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இலங்கை நான் என்னோட இந்த சோல் வாஷ்ங்கிற பேர்ல நான் என்னோட வாஷிங் பவுடரை சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வகையில நீங்களும் உங்களால ஏன்ற ஒரு
நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி உங்களால ஏன்ற நலன், அதாவது தன்னால் என்ன ஏழுமோ அதை நீங்க கட்டாயம் முன் வந்து செய்யுங்க. அது என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொன்னா, எதைதான் செய்தாலும் கட்டாயம் ஒரு கைத்தொழில்ன்றது அவசியம். நீங்க என்ன வேற வேற ஃபீல்டுல இருந்தாலும் கூட வீட்டுல ஒரு சின்னதா ஒரு கைத்தொழில்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்க கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பொருளாதார சிக்கல், நம்மளோட வளர்ச்சி போக்குகளை பார்க்க போல மணி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு அதை நீங்க முறையான வழியில எப்படி செய்யலாம். ஒரு வெளியில வேலைகளை செய்தோ இல்ல பார்ட் டைம் என்ன சொல்லுவாங்க, என்ன தொழிலா இருந்தாலும் கைத்தொழில் ஒன்று அவசியமா வச்சுக்கோங்க. என்னோட அனுபவம் என்னன்னு சொன்னா, நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு பொருளாதார ரீதியிலும் சரி, மனதளவுலையும் சரி, சமூக ரீதியிலும் சரி, பெரியோர் அந்தஸ்தில் இருக்கிற என்னோட கைத்தொழில் எனக்கு கை தந்ததுதான். அதாவது சரி, இப்ப நம்ம ஓகே இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நான் உங்களுக்கு இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், அது என்ன செய்யும்ங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை சேர்க்கிறோம், அது என்னன்னு தெரியாம சேர்க்கறதுல வேலை இல்லை. இது என்ன செய்யும். இப்ப நம்ம ஒரு வாஷிங் பவுடர் எடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் ஒன்றோட ஒன்று அட்டேச் ஆகி வரதுதான் ஒரு பவுடர். லிக்யூட் வைஸா நம்ம ஊட்டினாலும் அது கடைசியில ஃபோம் ஆகி அது ஒரு சில ஒர்க் செஞ்சு கடைசியா நமக்கு மிஞ்ச போறது பவுடர்ல தான் அது வரும். அது என்னென்ன செய்யும், எதை போடுறோம், என்னென்ன செய்யும்ங்கிறத நான் உங்களுக்கு ஒன்றுக்கு பின்னால ஒன்று செய்திக்கு வரேன். நீங்க அதை நோட் பண்ணீங்க. இப்ப இதுல பேஸா வந்துட்டு மெயின் கிளீனிங், அதாவது சலவை தூள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற காரணம் ஊத்த போக்குறதுக்கு. மெயினா அதுதான் எல்லாரும் பாவிக்கிறது. இப்ப நம்ம ஊத்த போக்குறதுக்காக மெயினா இங்க வாஷிங் பவுடருக்குள்ள மெயின் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற சோடா ஆஷ். சோடா ஆஷ் நான் சொல்றேன், பட் நீங்க அதை கூகுள்லயோ இல்ல எங்க சரியோ இல்ல யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னாலும் இது என்ன, இதுல இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இது என்ன ஒர்க் பண்ணுது, இதுல என்ன பயன் இருக்குங்கிறது, இதுல என்ன ஆபத்து இருக்கு, இது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கிற A to Z அவ்வளவு டீடைல்ஸையும் நீங்க எடுத்து கேளு. இப்ப நீங்க உங்களோட ஆர்வமா இருக்கீங்கன்னா அதை தேடாமலுக்கு நீங்க அதுக்குள்ள வராதீங்க. கட்டாயம் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எடுத்துட்டு தான் நீங்க இதுக்குள்ள வாங்க. இப்ப சோடா ஆஷ் வந்துட்டு நான் இதுல ஒரு 2 kg மட்டுக்கு எடுத்திருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது 1/2, இது 2 கிலோ எடுத்தோம்னு சொன்னா இதுல மக்க பங்கு தான் இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அதிகமா எடுத்திருக்கிறேன் நான். இது வந்துட்டு 2 kg எடுத்துருக்கேன். சோடா ஆஷ்ங்கிறது ஒண்ணுமில்ல, சோடியம் சல்பேட், சரி நீங்க சோடியம் கார்பனேட். டென்ஷன்ல பேர்கள் சம்டைம் எனக்கு மாறலாம். சோடியம் கார்பனேட்டை தான் நம்ம சோடா ஆஷ்ன்னு சொல்லுவோம். நீங்க அதை கூகுள்ல போய் நீங்க செர்ச் பண்ணி பாருங்க. இதுதான் மெயினா நம்ம யூஸ் பண்ண போறது. இதெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க எடுக்கலாம்னு நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. எல்லாமே கலம்பு சைட்டுகள்ல இங்கால ரேர் தான், பட் அந்த கலம்பு இடங்கள்ல நீங்க இத சும்மா பெட்டா சைட்டுகள்லயே எடுத்துக்கலும். அப்படி உங்களுக்கு தேர்றது கஷ்டமா இருந்தா நீங்க எங்கள்கிட்டயுமே நாங்களும் ரோ மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங் செய்யறவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். மொத்தம் எத்தனை கிலோ நீங்க செய்ய போறீங்க? நான் 5 kg செய்ய போறேன். நான் சொன்னேன் 5 kg செய்ய போறேன். இதுல நான் சோடா ஆஷ்ங்கிறதுல மட்டும் ஒரு 2 kg எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க எனக்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப நானும் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு போறேன், சம்டைம் முன்ன பின்ன ஆகலாம். அதை நீங்க எனக்கிட்ட கேளுங்க, நான் தெளிவுபடுத்துறேன். இதுல நான் 2 kg எடுத்திருக்கேன். அப்ப 2 kg போயிட்டேன்னு சொன்னா இங்க இருக்கிற இவ்வளவுமே சேர்ந்து 3 கிலோ தான் இருக்கு. இப்ப இதுக்குள்ள பாருங்க ஒரு 7 இன்கிரியன்ட் மட்டும் இருக்கு, இதையும் சேர்த்து. இப்ப இது மட்டும் 2 kg எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்ப நான் நிறைய பேர் நிறைய ஃபார்முலாவில செய்வாங்க. இப்ப வாஷிங் பவுடர் இப்படித்தான் இல்லை. வாஷிங் பவுடருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபார்முலா இருக்கு. நிறைய பேர் நிறைய விதத்துல செய்வாங்க. இப்ப அதை வச்சுதான் நம்ம ஹை குவாலிட்டியா குவாலிட்டி தரத்தை இது நிர்ணயிக்கிறது வந்துட்டு நீங்க போடுற இன்கிரியன்ஸ், நீங்க செய்யற அந்த ஒரு சில விஷயங்கள், அதுகளாலதான் அந்த தரத்தை வச்சு அந்த வாஷிங் பவுடரை நம்ம நிர்ணயிக்கிறோம். எல்லாரும் கேட்கக்கூடிய என்ன கேட்பாங்க தெரியுமா, சர்ஃப் எக்ஸல்ங்கிறது. சர்ஃப் எக்ஸல்ங்கிறது ஒரு கம்பெனி, ஒரு பிராண்ட். சர்ஃப் எக்ஸல் பவுடர் இப்ப சன்லைட்டை போய் கேட்டீங்கன்னாலும் எனக்கு சர்ஃப் எக்ஸல் தாங்கன்னு கேட்டு அவங்க சன்லைட்டை தான் தூக்குவாங்க.
என்னன்னு சொன்னா நீங்க அந்த குவாலிட்டி அதுல பிராண்ட் குவாலிட்டி தான் அது. இன்னமும் அந்த சன்லைட் வேற, சர்ஃப் எக்ஸல் வேற. சர்ஃப் எக்ஸல் கம்பெனியோட நேம், ஒரு கம்பெனி அதை தனியா செய்யுது. இப்ப நாங்க சோல்வாஸ் என்று வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளும் போடுற இன்கிரியன்ஸ், நீங்க போடுற அளவுகளை வச்சுதான் அதுல குவாலிட்டியை நாம நிர்ணயம் செய்யலாம். இப்ப என்ன சொல்றது, நான் ஹை குவாலிட்டியும் இல்லை, இது வந்துட்டு பிசினஸ் பர்பஸ். இப்ப நீங்க ஒரு உற்பத்தியை செஞ்சு ஒரு வியாபாரம் செய்யறதுக்கும் சரி, சாதாரணமா நீங்க வீட்டுல இதை பயன்படுத்துறதுக்கும் சரி, இது உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நார்மலா இந்த அளவு உங்களுக்கு போதும். நீங்க இதே அளவுல செய்து பாருங்க, உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இல்ல எனக்கு இதை விட குவாலிட்டி வேணும்னு சொன்னா ஒரு சில மாற்றங்களை நீங்க செய்தாலே போதுமானது. அடுத்தது நம்ம இதுக்குள்ள நெக்ஸ்டா நம்ம சேர்க்க போறோம். இப்ப நம்ம இதுக்குள்ள சோடா கலந்தம் தானே. அடுத்து இது வந்துட்டு நிறைய, இது 2 kg எடுத்த மாதிரி இது நான் 1 kg எடுத்துட்டேன், அதாவது 2 கொண்டுங்கிற விதத்துல. இது பைகார்பனேட்னு சொல்லுது. இது சோடியம் கார்பனேட், இது சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட் என்னன்னு பெருசா யோசிக்க தேவையில்ல. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, பேக்கிங் சோடா, அப்பச்சோடான்னு சொல்றது. இதை ஏன் இதுக்குள்ள யூஸ் பண்றாங்க, வாஷிங் பவுடருக்கு ஏன் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இது அதிகமா ஒர்க் பண்ணுது. என்னன்னு கேட்டோம்னா, இப்ப நம்ம இந்த சாப்பாடுகள், பன் ஐட்டங்கள், கேக் ஐட்டங்களுக்கு இது மேக்சிமம் யூஸ் பண்ற மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட் ஆக்குறது, மென்மையாக்குறது. அதுதான் அதோட மெயின் பர்பஸ். அதே போன்ற இப்ப நம்ம ஒரு சலவை தொழிற்சிங்கிற எண்ணத்துக்காக, நம்மளோட உடுப்பை பாதுகாக்கிறதுக்காக, அதுல கரையை நீக்கிறதுக்காக. அப்ப இதோட நம்ம கேட்கக்குள்ள என்ன செய்யணும்னா, உங்களோட உடுப்புல இருக்கிற கரையை நீக்கி மென்மையாக்கி தரும். இது மெயின் பர்பஸ் அதுதான். இதுதான் உங்களுக்கு அந்த கரை நீக்கிறதா இருந்தாலும், வலுவழுப்பு தன்மையாக்கிறதுனாலும் அத்தனை வேலையும் தான் மெயினா செய்ய போற. உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். எது டவுட்டுகள் இருந்தா நீங்க கேளுங்க. அப்ப நான் இதுல 2 கிலோ எடுத்திருக்கிறேன், இதுல 1 கிலோ எடுத்திருக்கிறேன். இதை நீங்க கூட்டி குறைக்கலாமான்னு கேட்டா 7 கேட்கலாம். உங்களுக்கு அந்த குவாலிட்டி பிரச்சனை வரும். நோட் பண்றதுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுல நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு இந்த வாஷிங் பவுடர் எப்படி வருகிறது. சோடியம் கார்பனேட் 2 kg போட்டேன், சோடியம் பைகார்பனேட் வந்துட்டு 1 kg போட்டிருக்கேன். ஓகே, இதுல வந்துகிட்டு உங்களுக்கு தெளிவில்லை விளங்கலைன்னு நீங்க கேட்கலும் செட் மூலமா சரி, இல்ல நேரடியாவா நீங்க கேட்கலுமா. இப்ப நம்ம 5 kg தானே ஃபுல்லா நம்ம சொல்லிக்கிறேன். 5 kg என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இன்ன இருக்கிற லிக்விட் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாம வாஷிங் பவுடர் செய்யறது இயலாது. இதுதான் மெயின். இதுதான் உங்களுக்கு அந்த ஃபோமிங் சொல்லக்கூடிய, அதாவது ஃபோமிங் அதாவது நுரை வளத்தையும் அழுக்கையும் போக்குற தன்மை இதுலதான் இருக்கு. இப்ப நம்ம இதுல 3 kg, மொத்தமா 5 kgக்கு நான் இதுல யூஸ் பண்ண போறது 1 லிட்டர். இது வந்துட்டு நம்ம சொல்றது சலரி இல்லையா, சல்போனிக் அசிட் சொல்லுவோம், இல்லையா லப்சான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஸ்ரீலங்கனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கள்ல அது கெமிக்கல் இண்டஸ்ட்ரி நிறைய பேர்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து சலரின்னு கேட்டாலும் தருவாங்க, லப்சான்னு கேட்டாலும் தருவாங்க, சல்போனிக் அசிட்னு கேட்டாலும் தருவாங்க. இந்த நேம்ல நீங்க போய் கூகுள்ல செர்ச் பண்ணி பாருங்க, இதுல ஒர்க் என்ன, இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதுல ஒர்க் என்னங்கிறத நீங்க ஃபுல்லா பாத்துக்கே. இப்ப நான் இதுல ஒரு சில எஃபெக்டுகள் நடக்கும். என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம இதை கொண்டு போய் இதை ஊத்தக்குள்ள என்ன செய்யணும்னா, லைட்டான அந்த பொங்குற தன்மை வரும். பொங்கி அது ஃபுல்லா வேகணும்னு சொன்னா எப்படி சொல்றேன், ஒரு இப்ப இதை ஊத்தின உடனே நமக்கு இது லிக்யூட் ஆக போறது எப்படியும் பவுடர் வசதான் வரும். பட் அதுல கொஞ்சம் சின்ன சின்ன பேக்குகள் இருக்கும். நீங்க 1 லிட்டர் ஊத்தினாலும் பரவாயில்ல, இல்ல நீங்க 500 ml ஊத்தினாலும் பரவாயில்ல. நீங்க 1 லிட்டர் ஊத்தக்குள்ளதான் இந்த 5 kgக்கான அந்த குவாலிட்டி, அந்த நல்ல ஒரு ஃபோமிங் கிடைக்குது. ஃபோமிங் உங்களை என்ன சொல்றேன், நுரைவளம்னு சொல்றோம் இல்லையா. வாஷிங் பவுடர்ல மெயினா இப்ப எல்லா டைம் போய் எவ்வளவு குவாலிட்டியான வாஷிங் பவுடர் கொண்டு கொடுத்தோம்னாலும் அந்த நுரை வரலன்னு சொன்னா நம்மளாக இந்த கருத்து என்னன்னு சொன்னா அது லோக்கல், அது நுரை வரல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வாஷிங் பவுடருக்கும் நுரைக்கும் சம்பந்தமே இல்லை. குவாலிட்டிங்கிறது வேற, நுரைங்கிறது ஒரு ஃபோமிங், அவ்வளவுதான். இப்ப நம்மளாக அதுக்கு அடிக்டா போயிருக்காங்க அப்படின்னா
நுரை வந்தா தான் அது ஒரிஜினல். அப்படி இல்லவே இல்லை. அது வந்துட்டு அடிஷனலா போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். இதை நீங்க கூட்டி குறைச்சாலும் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். நீங்க அதிகமா கூட்ட என்ன செய்யும்னு சொன்னா பவுடர்ல கொஞ்சம் ஈரத்தன்மையும் இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமான நுரையும் வரும். அதை நீங்க இப்ப பெரிய பெரிய ஃபேக்டரி இல்லாம என்ன செய்வாங்கன்னா ஒரு சீப்பான விலைக்கு இப்ப கம்பெனிகள்ல இதை போய் எடுக்கக்குள்ள என்ன செய்யறேன்னு சொன்னா விரல் கணக்குல தொன் கணக்குல எடுக்கக்குள்ள அதிகமா சீப்பான விலைக்கு அவங்க இறக்குமதி செய்வாங்க. இறக்குமதி செஞ்சு என்ன இப்ப நம்மளோட சன்லைட் கம்பெனி, இப்ப நம்ம கம்பெனிகளை மென்ஷன் பண்ண தேவையில்ல, அப்படி பாரிய அளவுல பிசினஸ் பண்றாங்க, அப்படித்தான் செய்யறாங்க. அந்த ஃபோமிங்க கூட்டுறதுக்காக போட்டு அவங்க ட்ரையர்ல போட்டு காய வச்சுட்டு, இப்ப ஈரடிப்பு தன்மை இருக்கும் தானே, அப்ப அவங்க ட்ரையர்ல போட்டு காய வச்சுட்டு தான் அதை பேக்கிங் அனுப்புவாங்க. இதுதான் நடக்குது. இப்ப நான் இதுல ஒரு 750 ஊத்தி உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்றேன். நீங்க 1 லிட்டர் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு நுரை வளம் இருக்கும். நீங்க உங்களோட ஓன் யூஸுக்கு யூஸ் பண்றதா இருந்தா அதை செய்து பாருங்க. இந்த பிசினஸ் அந்த இதை வியாபார நோக்கமா செய்யறதா இருந்தா மெயினா நீங்க கோஸ்டேஜ் மென்ஷன் பண்ணுங்க. இதுல உற்பத்தி செலவு அதிகமா நீங்க ரிட்டெயில்ல வாங்க போகல இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான பிரைஸ்ல தான் தருவாங்க. ஹோல்சேல் எடுக்கக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு பாதிப்பு இருக்காது. பட் ரிட்டெயில்ல எடுத்து நீங்க சின்ன அளவுல வியாபாரம் பண்ணக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு லாபகரத்தை பார்க்கலாம். சரியா? இப்ப நிறைய பேர் பார்க்காம இருந்திக்க மாட்டேங்க. நிறைய யூடியூப்கள் அங்க இங்க எல்லாம் நிறைய வாஷிங் பவுடர் எப்படி செய்யறாங்கிறத பார்ப்பாங்க. ஒரு தியரி இல்லை. நான் திரும்பி சொல்றேன், வாஷிங் பவுடருக்கு தியரி எங்க ஒன்று இல்லை. நீங்க என்னத்தை நான் என்ன செய்யறேன், இதை வச்சு நீங்களே ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டியில கூட வரலாம். இது எந்த ஃபார்முலா? நான் இப்ப இது என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத பாருங்க. கட்டாயம் கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கோங்க. இப்ப பெருசா சீரியஸா ஒருத்தர் யோசிக்க தேவையில்ல. இப்ப சில ஆட்களுக்கு மீன் பொறிக்கக்கூடிய எல்லாம் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அந்த எண்ணெட ஸ்மெல் வந்துட்டு அது அந்த கருகி வார எண்ணெட ஸ்மெல் எல்லாருக்கும் ஒத்துக்காது. அது மாதிரி தான் இது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியதுதான். பட் எல்லாரும் அந்த சுவாசத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம். அதால நீங்க ஜஸ்ட் ஒரு மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். அதுல நல்லா பழக்கப்பட்டார்கள் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இதை நான் சரியா 750 ml எடுத்து இதை நான் ஊத்திருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க இத கொஞ்சம் கிட்ட கொண்டு பாருங்க. இது என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் அந்த ஊதுற மாதிரி இல்லையா, கொஞ்சம் அந்த ஃபோம் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன பாருங்க, இது எப்படி ஆகும். இந்த டைம்ல என்ன செய்யுங்கன்னா நீங்க ஈவனா ஃபுல்லா எல்லா பவுடரும் சேர்றாப்போல மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு குச்சி வச்சோ இல்ல இந்த பெரிய அளவுல செய்யறாக்க மிஷினரிகள் வச்சிருப்பாங்க. நீங்க வீட்டுக்கு செய்யறீங்கன்னா இப்படி க்ளவுஸ் ஒண்ணு மாட்டி அது பிரச்சனை இல்லை. லைட்டான ஒரு சூடு இருக்கும் கையில, அதை நம்ம க்ளோஸ் போடக்குள்ள விளங்காது. ஒரு லைட்டான மெல்லிய சூடு விளங்குமா, அவ்வளவுதான். இப்ப நீங்க இதை நல்லா ஃபுல்லா எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த மாவு பெதற மாதிரி தான், இந்த புட்டுக்கும் மாவு பெதற மாதிரி வரும். இங்க பாருங்க, இப்படி இந்த பொங்கி இந்த மாதிரி இப்படி வரும். இப்ப இந்த மேஷ்மெலோ அந்த ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கு. இப்ப இதுதான் இருக்கு. கொஞ்சம் லைட்டான சூடு வரும். நீங்க இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்ப நம்ம உடனே இதை பெக் பண்ணிடலாம். எப்படியும் இதை ஊத்தி ஒரு 1/2 hour 1 hour வச்சுட்டு தான் நீங்க அடுத்ததுகளை சேர்க்கணும். பட் இப்ப நமக்கு டைம் போதாம இருக்கிறதால நான் இதுக்கு ஒரு 10 minutes கொடுத்தா போதும். அதுக்குள்ள நான் மற்ற விஷயங்களை சொல்லிடுறேன். இது இப்ப கொஞ்சம் நல்லா அமரட்டும். அமர்ந்து எடுக்கிற விலையே நமக்கு பவுடர் ரெடி ஆயிடும். இப்ப இந்த டைப்லயே நம்ம அந்த எஸ்எல்இஎஸ்ஐயும் போட்டுவோம். நான் இந்த செலரியை யூஸ் பண்ணினேன். அடுத்தது நான் எஸ்எல்இஎஸ் போடுறேன். எஸ்எல்இஎஸ் என்னத்துக்கு போடுறேன்னு கேட்டீங்கன்னா சேம் ஃபோமிங் யூஸ் தான். இப்ப நம்ம இதுல 750 தானே யூஸ் பண்ணினோம். இப்ப நம்ம போஸ்டேஜை பொறுத்து 750 ml நான் இப்ப யூஸ் பண்ணிக்கிறேன். இதுலயே தாராளமா நுரை வரும். பட் நம்ம இதையும் கொஞ்சம் சேர்த்தோம்னா சர்ஃபெக்சல் குவாலிட்டிக்கு உங்களுக்கு நுரை எடுக்கணும். இதை நீங்க டைம் யூஸ் பண்ணணும் இல்ல, அடிஷனல் தான். பட் யூஸ் பண்ணீங்கன்னா குவாலிட்டி தர மாதிரிக்கும்
இந்த எஸ்எல்ஏஸ் மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாயம் அடுத்தது ஃபுல்லான அந்த எப்படி சொல்ற விடாப்பிடியான கரண்ட் ஒரு வேர்ட் சொல்றீங்க இது இப்படிதான் யூஸ் பண்றேன் அதான் சொல்றேன் நான் சரியா 125 ml எடுத்தேன் 5 kgக்கு 125 ml எடுத்திருக்கேன் அது 750 ml இது 125 ml எடுத்திருக்கேன் அந்த கட்டாயம் நீங்க அந்த இதுகளை சேர்த்துடாதீங்க என்னது வாட்டர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க எந்த காரணம் இப்ப இது வேஸ்டா போகுதுங்கிறதுக்காக எல்லாம் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா இதுக்குள்ள தண்ணி ஊத்தி கரைச்சி எல்லாம் போட பார்ப்பாங்க அப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களை வாஷிங் பவுடர் ஃபுல்லாவே அந்த கசிப்பு இது கொஞ்சம் 125 ml கொஞ்சம் விலங்கல் என்ன எஸ்எல்இஸ் போட்டிக்கிறேன் 125 ml எஸ்எல்இஸ் வந்துட்டு 125 ml போட்டிக்கிறேன் லப்ஸா லிக்யூட் பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங் பவுடர் இருக்கு நான் இப்ப 2 தான் யூஸ் பண்றேன் 3வது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பட் நான் அதை இப்ப யூஸ் பண்ணல முக்கியமா செலரி லப்ஸா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் 750 ml அதாவது இந்த லக்ஸா வந்துகிட்டு 750 மில்லி யூஸ் பண்ணிருக்காங்க அதே போல இந்த SLES 125 இந்த மாதிரி ஒரு கப்ல நீங்க அளவுல எடுத்தீங்கன்னா சரி சரியா இத கொஞ்சம் நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணாம நீங்க கையை போட்டு நல்லா எடுத்து இப்ப இதோட சேர்த்தே நீங்க இது பண்ணிடுங்க இங்க பாருங்க அந்த ஃபோமிங் இந்த ஒரு இது இப்படித்தான் அது வரும் இப்ப இதை நீங்க இந்த எஸ்எல்இஎஸ் ஃபுல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுறா போல நல்லா நீங்க ஒரு குச்சியை வச்சோ இல்ல ஒரு நிறைய பேர் நிறைய விதத்துல பாவிப்பாங்க பட் நாம இப்ப வீட்டு பாவனைங்கிறதால நீங்க கையை போட்டே பாவிங்க பிரச்சனை இல்லை கட்டாயம் கிளவுஸ் போடுங்க எஸ்எல்இஎஸ்க்கு வேற பேர் மாதிரிக்கு இல்ல நீங்க கெமிக்கல் ஷாப்ல SLES சொன்னாலே தருவாங்க அதாவது சோடியம் லேதர் ஈதர் சல்பேட்னு சொல்லுவாங்க அதுக்கு வேற வேற பேர்களும் இருக்கும் நீங்க SLES கெமிக்கல் ஷாப்ல கேட்டா தருவாங்க ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்துட்டு இப்ப லைவாவெல்லாம் இது செய்யறது பாசிபிள் இல்லை ஏன் காரணம்னு சொன்னா இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இப்ப என்ன பொங்குறதெல்லாம் ஃபுல்லா இந்த ஃபோம் ஆகி கொஞ்சம் அமரணும் அதுக்கு நம்ம எப்படியுமே ஒரு 1/2 1 hour விடணும் பட் நமக்கு டைம் போதாங்கிறதால நான் கையோடய அதை உங்களுக்கு செய்திருந்தேன் நீங்க அதை அந்த கெப் வச்சு நீங்க செய்யுங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்ல வரும் அது இப்பயும் அது வரும் நீங்க ஃபைனலா இதுல பினிஷப் ஆக கூட இப்ப இதுதானாங்கிற கேள்வி ஒன்று வரும் இப்ப நம்ம அடுத்த சாமானையும் இதுக்குள்ள போட்டுருவோம் நமக்கு டைம் போதாம இருக்கிறதால இப்ப இதை போட்டுட்டு தானே இதுல நீங்க கலந்ததுக்கு பிறகு எவ்வளவு நேரம் இதை நீங்க மேக்சிமம் ஒரு 1/2 hour வரைக்கும் அப்படியே வச்சிருங்க இதை வச்சீங்கன்னா என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நெருக்கி தானே இதெல்லாம் அப்படியே உதிர்ந்து மாவு மாதிரியே ஆயிடும் அந்த ஒர்க் எல்லாமே எப்படி சொல்ற இது ஃபார்முலா தான் இது ஃபுல்லா எல்லாமே பிளிங்க் ஆகி எல்லாமே இதாகி கொஞ்சம் ஒரு பவுடர் ஷேப்புக்கு அமர்ந்து நிப்ப அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கு இப்ப சூட்டா செய்யக்கூட சில டைம்ல இது கொஞ்சம் லைட்டான மைல்ட் சூடு இருக்குது இல்லை இந்த சூட்டோட இதை போடக்குள்ள சம்டைம் அதோட எஃபெக்டுகள் கொஞ்சம் அந்த ஒர்க் பண்ற விதத்துல ஏதோ ஒன்று நடக்கலாம் ஏன்னா கெமிக்கல்ஸ் தானே ரசாயனம் தானே அந்த ஃபார்முலாக்கள் சேஞ்ச் ஆகலாம் அதனாலதான் சொல்றேன் பட் இப்ப நமக்கு கொஞ்சம் டைம் பற்றாக்குறையால நான் இப்பவே அதை எட் பண்ணிடுறேன் நீங்க ஒரு 1/2 hour வச்சுட்டு அதை செய்யுங்க இதை வந்துட்டு 1/2 hourக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நான் இப்ப சேர்க்க போறதை நீங்க ஒரு 1/2 hour பிறகு செய்யுங்க அதை இன்கிரிடியன்ட் லிஸ்ட் கேட்டிருக்கீங்க இன்கிரிடியன்ஸ் லிஸ்ட் இப்ப நீங்க எழுதுங்களேன் இப்ப ஓகே இப்ப டெக்ஸ்ட்ல கேக்குறாங்களா சொல்லுங்க டெக்ஸ்ட்ல கேட்கறவங்களுக்கு உங்களுக்கு இன்கிரிடியன்ட் லிஸ்ட் வந்துகிட்டு நாங்க அனுப்புவோம் நான் சொன்னேன் நானே 5 kg செய்யறேன்
5 kg பவுடர் மட்டும்தான் 5 kg எடுத்தீங்க. அதுக்குள்ள நான் இந்த லிக்யூட சேர்க்கல. லிக்யூட் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எடுத்தீங்கன்னாலே போதும். 125 750. சரி, வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும் வரைக்கும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுங்க. மேம் சொல்லுங்க. அந்த நாங்க லக்ஷாவை இட்டுட்டு 1/2 hour வைக்கணும் தானே, திரும்ப ஆமா. எஸ்எல்இஸையும் இட்டுட்டு 1/2 hour வைக்கணுமா? இல்ல இல்ல, லிக்யூட ரெண்டையும் ஒருமிக்கே ஊத்துங்க. என்னத்துக்கு சும்மா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப ரெண்டையுமே ஒருமிக்கே நீங்க மிக்ஸ் பண்ணிடுங்க, பிரச்சனை இல்லை. இந்த மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 hour விட்டுடணும். விட்டுங்க. 1/2 hour அப்படியே ஒரு ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யணும்னா அதுல ஒர்க் நடந்து அது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த இந்த பதத்துக்கு வரும். அது இப்ப என்ன உங்களுக்கு இந்த முடியுது. இப்ப நமக்கு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க கொள்ளையும் இப்பயும் பாத்தீங்களா கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. பவுடர் வைஸா மாறிக்கு போகுது. இன்னொரு கொஞ்ச நேரத்துல அது தானாவே ஃபுல்லா எல்லாமே வந்து பவுடருக்கு வந்துடும். கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் 5 கிலோ 5 கிலோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 கிலோ என்ன எடுத்தீங்க, அந்த 1 கிலோ என்ன எடுத்தீங்க, அது கொஞ்சம் திருப்பி இருக்கா? என்னன்னு சொன்னா இப்ப நம்ம 5 kg செய்யறோம். இப்ப நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணுங்க. 2 kg வந்துட்டு மெயின் வந்துட்டு இதுக்கு வாஷிங் பவுடர் மெயின் இன்கிரியன்ட் வந்துட்டு சோடாயஸ், அதாவது சோடியம் கார்பனேட். நீங்க சோடாயஸ் என்றாலே போதுமானது. சோடியம் கார்பனேட் வந்துட்டு 2 kg எடுங்க. 2க்கு 1 விதத்துல நான் சொன்னேன். அப்ப சோடியம் பை கார்பனேட், அதாவது சோடியம் பை கார்பனேட்ங்கிறது என்னது? அப்பச்சோடா. விளக்கம் அதுதான். அப்பச்சோடா தான் அந்த சோடியம் பை கார்பனேட். இப்ப நம்ம வேற வேற கெமிக்கல்ஸ் நேம்களால சொல்றதால உங்களுக்கு அது தெளிவில்லாம இருக்கும். அப்பச்சோடாவை தான் நம்ம பை கார்பனேட்னு சொல்றோம். அதுல மெயின் பர்பஸ் வந்துட்டு உடுப்பை சாஃப்ட் பண்ணி தாரது. இப்ப புது உடுப்புல நம்ம எடுத்துக்க ஒரு வாஷிங் பண்ணிட்டு எடுத்தோம்னா எவ்வளவு சாஃப்டா வரும்ங்கிற மெயின் ரீசனே இதுதான். நான் பை கார்பனேட் சேர்க்கறதுல மெயின் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அது வந்துட்டு 1 kg எடுக்கிறோம். 2க்கு 1 அந்த ரேஷியோல எடுங்க. அதாவது அது 2 கிலோ, இது 1 கிலோ. சரியா? அப்ப 3 kg இதுக்குள்ளே இருக்கு நமக்கு. பேலன்ஸ் 2 kg தான் இந்த இவ்வளவும் சேர்ந்து. நான் இப்ப அது என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். என்ன இப்ப நீங்க ஆரம்பத்துல பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. இப்ப நல்லா கைய கொடுத்து கொஞ்சம் நீங்க இத இப்படி அதை இப்படி செஞ்சு விடுங்க. ஏன்னா பிறகு அது கட்டிச்சுன்னா உங்களுக்கு 2 வேலையா போயிடும். என்னன்னா நீங்க மறாவது சலிக்க அரிக்கணும். அரிக்கிற அரி தட்டியோ இல்ல ஏதோ சம்திங் போட்டு நீங்க அரிக்கணும். அரிச்சாதான் அந்த பட்டா வரும். நீங்க அதை அந்த 1/2 hour ஆலேயே இதை கைய போட்டு நீங்க ஃபுல்லா இப்படி எண்டுட்டீங்கன்னு சொன்னா அது தானாவே உதிர்ந்து வந்துடும். சரியா? இப்ப பாருங்க நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்குன்னே. நேரத்துல ஊதி லிக்யூட்ல இருந்தது இப்ப இருந்தா பவுடரா மாறி. இப்ப நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜி சோல்டு, அதாவது குளோபல் சோல்டு, ஜி சோல்டு என்று சொல்லுவோம். அதாவது ஒண்ணுமில்ல, உப்பு தான், பட் இதுல அயடின் கலக்காத உப்பு. இப்ப இதெல்லாம் இப்ப உங்களுக்கு கேள்விப்பட்ட பேர் தானே. இப்ப யோசிப்பீங்க இப்ப இவ்வளவுதானாங்கிற மாதிரி. அயடின் கலக்கப்படாத உப்பைத்தான் நம்ம சொல்றது குளோபல் சோல்டு, ஜி சோல்டு. இந்த கெமிக்கல் சோப்புல போய் கேட்டீங்கன்னா இது நிறைய யூஸ் பண்றாங்க. ஃபுட் கிரேட் வந்துட்டு எல்லா வகையான உணவுப் பொருளுக்கும் இதுவும் யூஸ் பண்றாங்க. தேடி பாருங்க. இதுல வந்து நான் எடுத்திருக்கிறது 1 kg எடுத்திருக்கிறது. 1 kg எடுத்திருக்கிறேன். இதுல 2, அதுல 1, இதுல 1. அப்ப எவ்வளவு மொத்தமாகுது? 4 kg வந்துட்டு. 4 kg நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம். சரி, ஜி சொல்ற என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க? அதுல மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தா, சோல்ட் வந்துட்டு ஒரு நாள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு தொற்று நீக்கி, ஒரு கிருமி நாசினி. அப்படித்தானே? இப்ப உடுப்புகள்ல இருக்கிற அந்த ஜெம்ஸ்கள், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. விடாப்பிரியான அந்த என்ன சொல்ற கரைகளை நீக்கிறது மட்டும் இல்லாம ஜெம்ஸ் கொல்லி, அதாவது கிருமி நாசினி என்கிறது இது அதுல இதுதான் சேர்க்காங்க. வேற எதையுமே சேர்க்கறது அந்த உப்பு தான். இப்ப இந்த உப்பை இதோட வாஷிங் பவுடர்ல கலந்து விட்டோம்னா அதுதான் வந்துட்டு அந்த வேலையை செய்ய போகுது. அடுத்தது இந்த ஜி சோல்ட நம்ம குட்டை மேலும் குறைக்கையும் மேலும் அது நம்மளோட தேவையை பொறுத்தது. இப்ப நீங்க ஒரு
ஒரு பிசினஸ் கேட்டகரியில இருக்கீங்க, இதை நீங்க பிசினஸா செய்ய போறீங்கன்னா இதை கொஞ்சம் நீங்க இன்னமும் கூட்டுங்க. இப்ப நான் 1 kg போட்டிருக்கேன், நீங்க 1.5 kg இல்லையா 2 kg 2 kg மேல போகணும். இப்ப சோடா செய்யும் இதையும் ஒரே ரேஷிங்ல போட்டு கூட செய்யலாம். ஒரே ரேஷோல நீங்க எடுக்கலாம், ஒரே அளவுல நீங்க எடுக்கலாம், அது ஒரு இஷ்யூ இல்லை. பட் குவாலிட்டியும் கொஞ்சம் பார்க்கணும். சரியா? ஏண்டா இது கொஞ்சம் உங்களுக்கு நிற, அதாவது எடைய கூட்டும், கொஞ்சம் வெயிட் காட்டும். இந்த லாபம் தானே எல்லாரும் மெயின் நோக்கம். லாபத்துக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சேர்ப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க லாபத்துக்காக மக்கியதுகளை சேர்க்கறத விட்டுட்டு இந்த ஜி சோல்ட்டை கொஞ்சம் கூட்டி குறைச்சிங்கனாலே போதும். இந்த ஒரு சில கம்பெனிகளோட பேர் நமக்கு தேவையில்லை. நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதால நான் கொஞ்சம் செட் பண்ணதுல நிறைய இந்த டொலமைட் பவுடர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வெயிட்டை கூட்டுறதுக்காக மெயினா யூஸ் பண்றது அதுதான். எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளும் அதான் யூஸ் பண்றாங்க. அது யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று யூஸ் பண்ணினா நமக்கும் அது பிரச்சனை, பவுடர் குவாலிட்டியும் போகும். அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நம்ம சில பேர் வாஷிங் மிஷின்ல தான் இந்த உடுப்புகளை இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு வாஷிங் மிஷின் தான். இப்போ காலப்போக்குல டக்குன்னு அந்த வாஷிங் மிஷின் பழுதாகிறதுக்கு காரணம் நீங்க யூஸ் பண்ற வாஷிங் பவுடரா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த டொலமைட்டுங்கிறது ஒரு ஒரு மணல், அது வந்துட்டு நீங்க கழுவ போல கீழே துகளா அது படிஞ்சிருக்கும். அந்த வாஷிங் மிஷின் திருகக்குள்ள எல்லாம் உங்களுக்கு ஒரு லைட்டான இந்த சத்தம் எல்லாம் கேட்கும். அதுக்கு காரணம் நீங்க யூஸ் பண்ற வாஷிங் பவுடர். இதுக்கு பிறகு நீங்க வாஷிங் பவுடரை கொஞ்சம் வாங்க போல அதுகளையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா, இப்ப இதுல என்ன இருக்கு, இது என்ன செய்யும், இது ஏன் இப்படி இருக்குங்கிற வரைக்கும் நீங்க செட் பண்ணி பாருங்க. இப்ப நான் இதுல 1 kg தான் போட்டிருக்கேன். இதையும் நம்ம ஒருக்கா இதோட சேர்த்துருவோம். உங்களுக்கு பவுடர் அந்த இதுல வந்துட்டு தான் இது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். கதவை கொஞ்சம் திறந்து விட்டா கொஞ்சம் சரி. இவ்வளவுதான். அந்த கட்டிகள் எல்லாம் நீங்க கையாலேயே லாஸ்டா அதை நீங்க ஃபைன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது நான் இன்னொன்னு சேர்க்க போறேன், அதுவும் சால்ட் தான். பட் அதை சொல்ற ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்னா என்னன்னு கேட்க வேணாம், நம்ம வீட்டுக்கு பாவிக்கிற உப்பு மாதிரி தான். இது என்ன செய்யும்னு சொன்னா, உங்களோட வாஷிங் பவுடர்ல ஈரத்தன்மை, அதாவது கொஞ்சம் இப்ப நம்ம நிறைய லிக்யூடுகள் ஊத்தினோம் இல்லையா, அந்த லிக்யூட்ல இருக்கிற ஈரத்தன்மையை இது என்ன செஞ்சிருக்கும்னா உறிஞ்சிடும். அதோட அந்த பிசு பிசுப்பாகாமலுக்கும் இது அதை மெயின்டைன் பண்ணும். இதுக்கு பேரை இன்னொருக்க சொல்லுங்களேன். ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. உப்பு மாதிரி தான் இருக்கும், பட் அது உப்பு இல்ல, உப்புட அடுத்த ஸ்டேட் தான். நீங்க அதை கொஞ்சம் சர்ச் பண்ணீங்கன்னா இதுல மெயின் பர்பஸ் வந்துட்டு அந்த ஈரலிப்பை உறிஞ்சிடத்தோட கொஞ்சம் வெயிட் டைம் உங்களுக்கு கூட்டி தரும். நம்ம வியாபார நோக்கமா செய்யறாக்கள் லாபத்தை தான் நான் ஏற்கனவே சொன்னா போல அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்க மக்க விஷயங்களை யூஸ் பண்ணாம இதுகளை யூஸ் பண்ணுங்க. இது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட். அப்ப நான் ஜி சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நிறைய பேர் யூடியூப்ல அங்க இங்க பாத்திருக்கலாம், நிறைய கிட்டத்தட்ட 10 இன்கிரியன்ஸ் போடுறாக்களும் இருக்கிறாங்க, வெறும் 3 இன்கிரியன்ஸை வச்சு வாஷிங் பவுடர் செய்யறாக்களும் இருக்காங்க. செய்யலாம், வாஷிங் பவுடர் வரும், பட் அந்த குவாலிட்டியா ஒரு சில விஷயம். சரியா? ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் நீங்க அப்ப நீங்க கடைகள்ல எல்லாம் இருக்கும், அது நீங்க தேடினா எடுக்கலாம். பெட்டா சைட் எல்லாம் இருக்கு நிறைய. எத்தனை கிராம்? அது நான் ½ kg அதுல வெயிட் என்ன? கடல 500 கிராம். ஈ சோல்ட் வந்துட்டு நான் போட்டது 1 kg, ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் போட்டுக்கிறேன் 500 கிராம். ஓகே மிஸ், அந்த ஈ சால்ட் வந்து இப்போ 1.5 kg இல்லாட்டி 2 kg போட்டு இதுல 500 kg 500 கிராம் போடுறது இஷ்யூ இல்லையா? போடலாம். நீங்க சோடா
அந்த அளவுக்கு போட்டாலும் ஓகே. பட் அதாவது sodium carbonate போட்டாலும் இப்ப நான் இதுல அதிகமா போட்டது sodium carbonate அதே ரேட் போட்டாலும் பரவாயில்லை. அதே போடுங்க பிரச்சனை இல்லை. பட் அதை விட கூட்டாதீங்க, உங்களோட பவுடர் வந்து குவாலிட்டி இருக்காது. கழுவ போல உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும். மற்றது என்ன எடுத்தேன்னா அந்த மத்தாக்கள் வந்துட்டு உங்களோட மைக்கு வந்துட்டு மியூட் பண்ணுங்க. கதைக்கணும்னு நான் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. மற்ற நேரங்கள்ல உங்களோட மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட்டுகள் இருந்தா மட்டும் நீங்க உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சரி, இப்ப நம்ம 4.5 கிலோக்கு போட்டுட்டோம். இப்ப ஃபைனலா ஒரு 3 இன்கிரியன்ட் போட வேண்டியிருக்கு. இதுதான் மெயினா உங்க பவுடர்ல ஹை குவாலிட்டிய தீர்மானிக்க போறது. இது இன்னொன்னு இருக்கு, பட் எனக்கிட்ட இப்போதைக்கு ஸ்டாக்ல இது 2 இருக்கு. நான் அது இன்னொரு பேரையும் சொல்றேன், நீங்க அதையும் எழுதி வச்சு அது உங்களுக்கு கிடைச்சா அதையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இது பாருங்க, சொல்லுங்க. அந்த ப்ரீஃபால்ட் சால்ட் செய்யறது தானே, அதுகளெல்லாம் செய்தது போறதா டைம் விடணுமா, ஸ்பேஸ் விடணுமா, இல்ல அப்படியே கண்டினியூஸா நீங்க மிக்ஸ் பண்ணலாமா? இல்ல கொஞ்சம் விளங்கல இஸ்ரத், உங்களோட இதை கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. இல்ல அந்த ப்ரீஃபால்ட் சால்ட் அந்த செய்தது தானே 500 கிராம்ஸ் சேர்த்ததுக்கு பிறகு டைம் ஸ்பேஸ் விடணுமா, இல்ல கண்டினியூஸா நீங்க என்ன சேர்க்கறது அப்படியே சேர்த்து போகலாமா? தேவையில்லை, இனி உங்களுக்கு ஸ்பேஸ் தேவையில்லை. நீங்க இனி கண்டினியூவா செய்துட்டு இனி உடனே நீங்க பேக் பண்ணிடலாம். ஓகே ஓகே. நீங்க ஸ்பேஸ் விட வேண்டிய டைம் வந்துட்டு இந்த லப்சா எஸ்எல்இஎஸ் போடுற அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 1/2 hour தேவைப்படும் அதுக்கு ரெஸ்ட்டுக்கு விடுறதுக்கு. மற்ற டைம் நீங்க கண்டினியூவா கொண்டு போறதுதான். இப்ப இது முடிய நீங்க யூஸுக்கு எடுக்கலாம். இப்ப நீங்க வீட்டை எடுத்து யூஸ் பண்ணிடலாம் கையோடையே. சரியா? சரி, இப்ப நம்ம இன்னைக்கு பாருங்க, இதை நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் கொஞ்சம் மார்க்கெட்ல ஹை பிரைஸ்ல இருக்கிறது. இதுதான் கொஞ்சம் உங்களோட வாஷிங் பவுடரை குவாலிட்டி வைஸா தீர்மானிக்கிறது. இதுதான் இவ்வளவும் போட்டோம் கிலோ கணக்குக்கு, பட் நம்ம இதெல்லாம் போடுறது கிராம் கணக்குக்கு தான் போடணும். இதை பாருங்க, இது வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்கு பாக்குறது. கொஞ்சம் நம்ம அந்த அஜினமோட்டோ அந்த ஃபீல்ல இருக்கும், அந்த அந்த மாதிரி கல்லா குட்டி குட்டியா. இது என்னன்னு சொன்னோம்னா இதுல 2 வகை இருக்கு. ஒன்று பவுடரா இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி குறுநல் மாதிரி இருக்கும். இதை சொல்றது எஸ்டிபி, அதாவது சோடியம் ட்ரை எஸ்டிபிபி. நீங்க அதை நோட் பண்ணுங்க, எஸ்டிபிபி அதாவது சோடியம் ட்ரை பாலிபாஸ்பேட். சரியா? நான் சொல்றேன். இப்ப நம்ம 4.5 கிலோ போட்டுட்டோம் தானே ஃபுல்லா, அங்கால 500. இப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 500 கிராம் சேர்க்கணும். 500 கிராமுக்கும் தான் நான் இந்த 3ஐயும் எடுத்திருக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்கு, அது எனக்கிட்ட இப்போ ஸ்டாக்ல இல்ல. தினோப்பால் ஒன்று சொல்லும், நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கும். அதையும் நம்ம கிராம் கணக்குல தான் சேர்க்கிறேன். இப்ப எனக்கிட்ட அது ஸ்டாக்ல இல்லாதால நான் உங்களுக்கு அதை காட்டல. டினோபால் நீங்க எழுதுங்க. அது டினோபால்னு சொல்றது ஒரு எல்லோ கலர்ல லைட்டான எல்லோல இருக்கும், அதாவது இளம் மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுதான் வந்துட்டு பிரைட்னஸையும் தரும், நல்லா ஊத்தையும் போக்கும். சேம் அதே கேட்டகரி தான். இது செய்யறத அதுவும் செய்யும், பட் 3ம் சேர போல இன்னும் நல்லாவே அது உடுப்பு கழுவி எடுக்கக்குள்ள பார்க்க அவ்வளவு இதா இருக்கும். அதான் சொல்ல வரேன். இப்ப இது 4ம் சேர்த்து நம்ம எடுக்க போறது 500 கிராம். புரியுதா? இதுல வந்துட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் கிராம். இப்ப நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க, வாஷிங் பவுடருக்குள்ள நிறைய இதை வச்சுதான் அடையாளம் சில பேர் கண்டுபிடிக்கிற நல்ல வாஷிங் பவுடர், வெளிநாட்டு வாஷிங் பவுடர் விஷயம் அது இல்ல. இதுல ஒரு ஒர்க்கும் இல்லை. உண்மையை சொல்ல போனா இதுல ஒரு ஒர்க்கும் இல்லை. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இதுல இருந்தா பூஸ்டிங் வருது, இதுல இருந்தா ஊத்த போகுது, இதுதான் நுரைய கொண்டு வருது. இல்ல, அப்படி இல்லவே இல்லை. வெறுமனே கலர் பிளாக், கலர் துகள்கள். இது வந்துட்டு ஒரு அட்ராக்ஷனுக்கு போடுறது. ஒரு இந்த போடக்குள்ள பாருங்க, ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் இருக்கு. அந்த கலரிங் தான் இதை யூஸ் பண்றதே தவிர இது ஒரு ஒர்க்குமே இல்லை. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, சொல்லுவாங்க இதுலதான் நிறைய வேலைகள் இல்லவே இல்லை, இது போடாட்டியும் பிரச்சனை இல்லை, பட் நம்ம ஆக்களுக்கு இது போட்டாதான் திருப்தி, அதுக்காக இதை போடுவாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இங்க பாருங்க எஸ்டிபிபி இது வந்துட்டு நான் எடுக்கிறது உங்களுக்கு 100 கிராம் எடுக்கிறேன். வெறும் 5 கிலோக்கு 100 கிராம் தான் எடுக்கிறேன். அது மாதிரி இதையும் பாருங்க, இதை சொல்றது டிஎஸ்பி. இதுவும் பவுடர் வைஸா தான் இருக்கும்.
இதுவும் என்ன செய்யும்டா, இந்த எண்ணெய் இப்ப உடுப்புகள்ல எண்ணெய் சாமான் ஊத்தணும் இல்லையா, எண்ணெய்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் படக்குள்ள அதெல்லாம் போக்குறது மெயினா ஒர்க் பண்றது இதுதான். இதை சொல்ற இது வந்துட்டு டிஎஸ்பி, ட்ரை சோடியம் பாஸ்பேட். சரியா? இத சொல்லுவாங்க எஸ்டிபிபி. இது ரெண்டுக்கும் நீங்க குழம்ப வேணாம். இது இந்த குர்னல் மாதிரி இருக்கிற இதுக்கு சொல்லுவாங்க எஸ்டிபிபி, அதாவது சோடியம் ட்ரை பாஸ்பேட். இத சொல்றது டிஎஸ்பி, ட்ரை சோடியம் பாஸ்பேட். சரியா? இப்ப நான் இதுல 100 கிராம் எடுக்க போறேன், இதுல 100 கிராம் எடுக்க போறேன். நான் சொன்னதான தினோப்போலோன்னு சொல்லி அது உங்களுக்கு கிடைச்சிச்சேன்னு சொன்னா அதுலயும் நீங்க 100 கிராம் எடுங்க. 3லயும் 100 கிராம் எடுத்தீங்கன்னா அங்கால 300 கிராம் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிற 200 கிராமையும் நீங்க இதை போடுங்க. இதுக்கு அளவில்லை, நான் 5 kgங்கிறதால நான் இதை கூட்டி குறைச்சிக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே சொன்ன விஷயம்? உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் கிளியர் தானே? கிளியர்ல இருந்துச்சுன்னா ஏதும் டவுட்டுகள் இதுவரைக்குமான செஞ்சதுல ஏதும் டவுட்டுகள் இருந்தாலும் நீங்க வந்துகிட்டு கேட்கலும். இந்த எடுக்கிறேன். கலர்ஸ் மேம் எப்படி நார்மல் கலர்ஸ் ஃபுட் கலரிங்கா? நோ ஃபுட் கலர் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்றல்ல. கலர்ண்டா இருங்க கொஞ்சம் நான் அதை தெளிவுபடுத்துறேன். இது கலர் கிரானுவல்ஸ் சொல்லு. இப்ப நீங்க வாஷிங் பவுடர்ல எல்லாம் இந்த மாதிரி கலர் துண்டுகள் பார்த்திருப்பீங்க இல்லையா? இத சொல்ற கலர் கட்கள்னு சொல்லி கலர் கிரானுவல்ஸ் சொல்லுவாங்க. கலர் நிறைய பேர்ல இருக்கும். கெமிக்கல் சோப்ல எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இது வந்துட்டு மிஸ் வந்துட்டு ஒண்ணுமே இதுல ஒர்க் இல்லை. நிறைய பேர் சொல்றாப்பல இதுதான் எல்லா வேலையும் செய்யுதுங்கிற சில ஆக்களோட கருத்து. பட் இதுல ஒண்ணுமே இல்லை. நான் செட் பண்ண வரைக்கும் இது ஒரு அட்ராக்டிவ்காக போடுறாங்க, ஒரு கவர்ச்சிக்காக. இப்ப வெளிநாட்டுல இருந்து வர தூள்களை பாருங்க, நிறைய கலர்கள் இதுகள் இருக்கும். அதால நம்ம டக்குன்னு அதுக்கு மயங்கிடுறேன். அந்த பவுடரை டக்குன்னு அதை எவ்வளவு விலை கொடுத்தனால வாங்கிடுவாங்க. அதுக்குத்தான் இப்ப நம்ம போடுற இப்ப லோக்கல் ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம ஒரு அந்த கொரின் லுக்க கொண்டு வரணும்ங்கிறதுக்காகத்தான் நாம இதை ஆட் பண்றது. பத்தம்படி இதுல எந்த ஒரு பர்பஸோ எந்த ஒரு ஒர்க்குமே இதுல இல்லை. சரியா? இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த டிஎஸ்பிலையும் எஸ்டிபிசிலையும் 100 கிராம் சேர்க்கிறேன். அப்ப 200 கிராம் ஆயிடும். நான் ஒன்றாவே சேர்க்கிறேன். ஓகே, எனக்கு 200 கிராம் கெமிக்கல் ஷாப்ல எடுக்கலாமா? சாரி, கலர்ஸ் அது பவுடர் கலர்ஸ் வந்து கெமிக்கல் ஷாப்ல வாங்கலாமா? ஆமாம், கெமிக்கல் ஷாப்ல வாங்கலாம். இந்த ரோ மெட்டீரியல்ஸ் இருக்கிற ஷாப்புகள்ல நீங்க கேட்டா ரிட்டைல் பிரைஸ்களுக்கு உங்களுக்கு எடுக்கலாம். பெரிய பெரிய நீங்க பெரிய அளவுல செய்யறீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு எடுக்க இயலும். இப்ப கிலோ கணக்குலயும் தருவாங்க, கிராம் கணக்குலயும் தருவாங்க. இப்ப எங்கள்கிட்ட எடுத்தாலும் நாங்க கிராம் கணக்குலயும் கொடுப்போம், கிலோ கணக்குலயும் கொடுப்போம், பேக் கணக்குலயும் கொடுப்போம். அந்த எடுக்கிற இதை பொறுத்து அந்த விலைகள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்ப ரோ மெட்டீரியல்ஸ் எங்க எடுக்கலாம் அதை தேட இயலாதாக்கள் நீங்க எங்களையே கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களும் ரோ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு சப்ளை பண்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியா இருந்தா அவங்களோட டவுட்டுகள் என்னங்கிறத கேளுங்க, என்னென்ன செய்யணும்னு நாங்க அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். மெட்டீரியல்ஸும் எடுக்க இயலும் எங்கள்கிட்ட. இவங்களோட லொகேஷன் வந்துகிட்டு அட்டாளச்சென்னை டெக்னிக்கல் காலேஜுக்கு சித்தியா முன்னுக்கு. டீச்சிங் காலேஜ், டெக்னிக்கல் காலேஜ் இல்ல, டீச்சிங் காலேஜ். அட்டாளச்சென்னை டீச்சிங் காலேஜுக்கு முன்னுக்கு AM Solmet Private Limited అని சொல்லி சித்தியா முன்னுக்கு பண்றது மூலமாகவும் இப்ப நிறைய பேர் களம்புல இருந்து எல்லாம் சாமான் எடுக்க போகல. இப்ப நமக்கு தேவைப்படும் கொஞ்சம். பட் அந்த லொரிகள்லயோ பஸ்ஸுகள்லயோ ஏதோ கொரியர்கள்ல போடக்குள்ள கொரியர் சார்ஜ் தான் அதிகமா நமக்கு கோஸ்ட் ஆகும். அப்ப உங்களுக்கு அதுல ஒரு லாபத்தை பார்க்கலாம். அதுக்காகத்தான் நான் வந்துட்டு ஊருக்குள்ள சப்ளை பண்றது. நீங்க என்ன டைப்ல எவ்வளவு எனக்கு 100 கிராம் தாங்கனாலும் நாங்க தருவோம், இஷ்யூ இல்லை. இப்ப உங்களுக்கு வித்தியாசம் நல்லா விளங்கும். நம்ம ஆரம்பத்துல பார்க்கக்குள்ள கொஞ்சம் அந்த கட்டி கட்டியா அந்த ஒரு மாதிரியா அந்த இதா இருந்துச்சு. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லாவே அது பவுடரா உடைஞ்சி நல்லாவே வந்துட்டு. இப்ப நம்மளோட மனம் திருப்திக்கிட்ட வேணா ஒரு அரிசட்டி எடுத்து ஒரு
அரிச்சிட்டோம்னா நல்ல ஃபைன் பவுடரா நல்லா வரும். அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னேன் தானே, இப்ப இதுல அந்த பவுடர் 2லயும் 200 எடுத்தேன். உங்களுக்கு கட்டாயம் டினோபோல் கிடைச்சா அதுலயும் நீங்க 100 கிராம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப என்கிட்ட அதுல ஸ்டாக் இல்லாதால நான் சேர்க்கல. டினோபோல்னு சொல்ற மஞ்சள் கலர்ல இருக்கும். இதே மாதிரி 100 கிராம் 100 கிராம் 100 கிராம். இப்ப லாஸ்டா நான் இந்த கலர் ஆட் பண்ண போறேன். அப்ப நமக்கு அங்கால ஃபைனலா 200 கிராம் பேலன்ஸ் இருக்கு. நான் அந்த 200 கிராமுக்கும் இதை போடுறேன். 5 கிலோவுக்கு 200 கிராம் போடுறேன். அப்படி உங்களுக்கு 200 கிராம் கூடுதலா இருக்கேன்னு யோசிச்சீங்கன்னா இதுல குறைங்க. கூட்டையும் வேணா குறைக்கவும். சில பேர் போடுவாங்க பவுடரை விட இதுதான் அதிகமா இருக்கு. பட் அது அவ்வளவு லுக்கா இருக்காது. ஒரு 200 கிராம் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் போதுமானது. இது கூடுதலா இருக்கு. இது 250 கிட்ட இருக்கு. இது 250 கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 200 கிராம் இது தனியா ஒரு கலரிங் கலர்னா இது இதோட சேர்ந்து கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. இது ஒரு கலர் அந்த அழகுக்கு பயன்படுத்துற அந்த கலர் கல் மாதிரி குட்டி குட்டியா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். வைக்க மாதிரி இதுல எந்த ஒர்க்குமே இல்லை. அப்படி சொன்னாலும் நீங்க நம்ப தேவையும் இல்லை. சரியா? உங்களுக்கு இதுல நிறைய கலர்கள் இருக்கு. பச்சை இருக்கு, மஞ்சள் இருக்கு. நீங்க தேவைப்பட்ட கலர் எல்லாம் எடுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு இதுல கிரீனும் பிங்கும் யூஸ் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, தனி ஒயிட்டா இருந்ததுக்கும் இந்த கலர் கிரானுவல்ஸ் போட்டதுக்கும் இப்பதான் அந்த வாஷிங் பவுடர்ங்கிற ஃபீலிங்கே வரும். இப்ப நம்ம வாஷிங் பவுடர் பினிஷ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு விஷயத்தை தவிர இது இவ்வளவுதான். வாஷிங் பவுடர் முடிஞ்சு. இப்பவே நீங்க பிக் பண்ணா இந்த கல்லா கட்டியா கிடக்கு பிக் பண்றா லைட்டா ஒரு அரிச்சிட்டு ஃபைனா வரும். இப்ப இதுல நம்ம மெயினா எதை வச்சு எடுப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பாக்குற அழகு, அடுத்தது பெக்கிங். நீங்க போடுற பெக்கிங்ல ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். மெயினா மனம். வாஷிங் பவுடர்ங்கிறது இப்படி ரூபா கொண்டு கொடுக்கறது இல்ல. வாஷிங் பவுடர் சில ஆக்களுக்கு நுர வரணும், நல்லா மணக்கணும். இது ரெண்டும் தான் மைண்ட் செட். கட்டாயம் மனம் இல்லாம வாஷிங் பவுடர் இல்ல. நீங்க செலக்ட் பண்ற ஸ்மெல்ல வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டடா. இப்ப இருக்கிறதுலயே கோஸ்ட் கூடினது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் தான். பெர்ஃப்யூம் அதுக்கண்டு தனியா இருக்கு. பெர்ஃப்யூம் இப்ப எல்லா பெர்ஃப்யூமும் வாஷிங் பவுடரும் போட இல்லாது. ஒரு சில கேட்டகரியில உள்ளது மட்டும்தான். அப்பதான் அது வந்துட்டு லாங் லாஸ்ட், அதாவது நீண்ட நேரத்துக்கு அந்த ஸ்மெல் உங்களோட உடுப்புல கழிவுறதுக்கு பிறகும் நிற்கும். ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிராண்ட் ஸ்மெல்ல சிக்னேச்சர் பண்ணிருப்பாங்க. நம்ம உற்பத்தி செய்யற அந்த வாஷிங் பவுடருக்கு என்ன ஸ்மெல்ங்கிறத நீங்களே முடிவு செய்யுங்க. ஸ்மெல் ஒண்ணும் யோசிக்க தேவையில்லை. பிரெக்னன்சி இதுதான் நான் யூஸ் பண்ற, அதாவது எந்த கம்பெனிக்கு நான் யூஸ் பண்ற ஸ்மெல் இருக்கிற இந்த ஒம்னி பிரெக்னன்ஸ்ங்கிறது. இது வந்துட்டு இந்தியன் பிராண்ட், அதாவது தாஜ் அந்த கம்பெனியோட பிராண்ட். நான் நினைக்கிற மாட்டேங்க இது வேர்ல்டு வைஸா எல்லா கம்பெனிகளுமே இதைத்தான் யூஸ் பண்றாங்க. இது நிறைய பர்பஸுக்காக நிறைய உற்பத்திக்காக பயன்படுத்துவாங்க. வாஷிங் பவுடருக்கு தான் மட்டும் இல்ல, சோப் ஐட்டங்களுக்கு அப்படி நிறைய நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்துட்டு இதுல லாவெண்டர் ஸ்மெல்ல போட போறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க லெமன் ஸ்மெல் எடுக்கலாம், ரோஸ் ஸ்மெல் எடுக்கலாம், சர்ஃப் எக்ஸல் ஸ்மெல். இப்ப நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளோட ஸ்மெல்லுமே இருக்குது. இப்ப நீங்க அதை தேடினா கிடைக்கும். இப்ப எங்கள்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் ஸ்மெல் எங்கள்கிட்ட தெரியுது. பட் என்ன, அடுத்த கம்பெனிலேயே நம்ம யூஸ் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்ட மாட்டோம். நல்ல நமக்குன்னு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்மெல்ல வச்சுக்கோங்க. சரியா? ஃபைனலா இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட வாஷிங் பவுடர் ரெடி. நான் வந்துட்டு 5 கிலோ எடுத்திருக்கேன். நானு மேக்சிமம் நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க போஸ்டேஜையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும். ஸ்மெல்ல யூஸ் பண்ணக்குள்ள அதுல பாருங்க, இது வந்துட்டு வெறும் 450 கிராம் தான். இதுல பிரைஸ் பாருங்க 10,000 அடிச்சிருக்காங்க. விலை இருக்குதான். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இதுல வெறும் 80 தான் ஊத்தப்படுறேன். 80 கிராம் 100 கிராமும் போடணும். என்னன்னா 450 கிராமுக்கு உங்களுக்கு 10,000 முடியலாமன்னா நீங்க 100 கிராம் ஊத்த போனீங்கன்னா உங்களோட வாஷிங் பவுடர் போஸ்டேஜ் வந்துட்டு பெரிய அளவுல போய் நிற்கும்.
இப்ப நீங்க ஊருக்குள்ள வாஷிங் பவுடரை 400 ரூபாய்க்கு கூட விற்பீங்கன்னு நான் நினைக்கல. மேக்சிமம் அவங்களும் அந்த லோ லெவல்லாம் கேட்பாங்க. அதுக்கேற்றாப்புல உங்களோட இதுகளை நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் 80 கிராம் 80 கிராம் ஊத்தினாலும் ஓகே, ஒரு விஷயமே இல்லை. 80 கிராமா 80 மில்லியா? 80 கிராம் எடுத்தாலும் சாரி, கிராமுக்கும் எம்எல்லுக்கும் வித்தியாசம் இருக்கி. நான் அதையும் சொல்லிக்கிறேன். நான் இதுல இது எம்எல் தான், சாரி, நான் கிராம்ல சோப்புகளுக்கு கிராம்ல எடுத்துக்கிட்டு எனக்கு நான் கிராம்ல சொல்லிட்டேன். ஒரு டிஃப்ரெண்டும் பெருசா இருக்காது. எம்எல் எடுத்தீங்கன்னா 1000 எம்எல் கிராமுக்கு வந்துட்டு 750 கிராம் இருக்கும். அங்க 150 சம்திங் ஷார்டேஜ் ஆகும். அப்ப நீங்க எம்எல்லுக்கும் கிராமுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்ல கேள்வி. இந்த இது வந்துட்டு எம்எல், கிராம்னு பார்க்க போல குறையும். சரியா? நான் வந்துட்டு 80 கிராம் எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்க 50 எடுத்தாலும் ஓகே. உங்களோட ஸ்மெல் வந்துட்டு நீங்க டிசைட் பண்றதுதான். இது ஸ்மெல் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போடலாம்ன்றாலே நீங்க போடுங்க. பட் போஸ்டேஜ கொஞ்சம் கணக்குல வச்சுக்கோங்க. சரியா? 80 ml எடுத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, லேசா ஊத்திட்டு போட்டு அவ்வளவுதான். இப்ப இதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் நல்லா கையால நேரத்துல நம்ம அந்த இது பண்ணாப்படியே இது மாதிரி செய்யணும். இப்ப எங்களுக்கு நல்லா அந்த வாஷிங் பவுடர் ஸ்மெல் நல்லாவே வரும். இப்பதான் அந்த வாஷிங் பவுடர் அந்த பினிஷிங் இது வந்துருக்கு. இதுக்கு பதில வந்துகிட்டு அந்த பிரைஸ் குறைஞ்ச மாதிரி ஏதாவது ஸ்மெல் இருக்கா? இருக்கு. இப்ப இது 10,000 நீங்க 5,000க்கும் ஸ்மெல் எடுக்கலாம், 2,000க்கும் எடுக்கலாம். இந்த 2,000க்குள்ள 3,000க்குள்ள நீங்க ஸ்மெல் எடுக்க போல இதுல நீங்க ஒரு 50 ml ஊத்தினீங்கன்னா நீங்க அதுல ஃபுல்லா பாட்டிலே ஊத்த வேண்டி வரும். அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்லாம போகும். இப்ப இது வந்துட்டு நம்ம 80 ml ஊத்தினாலும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. கொஞ்சம் ஸ்மெல் நல்லா ஸ்ட்ராங்கா வரும். நீங்க விலை குறைஞ்சி எடுக்க போனீங்கன்னா கொஞ்சம் அது அதிகமா ஊத்த வேண்டி வரும். இப்ப எல்லாமே உண்டுதான். நீங்க அதிக விலை கொடுத்து நல்ல ஸ்ட்ராங் ஆனதை எடுத்து கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. சரியா? இப்ப உண்மையாவே இந்த லாவெண்டர் மனம் இப்ப ஊர் ஃபுல்லா நல்ல ஸ்மெல் வருது. நீங்க அது மாதிரி ரோஸ் ஸ்மெல் போடலாம், லைம் போடலாம், ஒரேஞ்ச் போடலாம். வாஷிங் பவுடருக்கு வந்து தனி. இப்ப நிறைய பேர் அந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல் எல்லாம் போடுறாங்க. நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம். சரியா? இப்ப என்ன பொறுத்த வரையும் உங்களோட வாஷிங் பவுடர் இப்ப நீங்க அழகா கையால யூஸ் பண்ணலாம். நீங்க இப்ப இது கட்டி கட்டியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து சொல்லுங்க. இதை நீங்க ஒருக்கா அரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த 5 கிலோவையும் உங்களோட வீட்டுக்கே யூஸ் பண்ணலாம். இப்பவே நீங்க இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாஷிங் பவுடர்ல வாஷிங் மிஷின்ல போட்டு அடிச்சீங்கன்னா நல்லா நுரையும் வரும், நல்லா ஊத்தையும், நல்லா உடுப்புல வாசமும் வரும். இப்ப எக்ஸ்ட்ராவா கம்ஃபர்ட் இதெல்லாம் போட தேவையில்லை. ஆனா நீங்க விலை குறைஞ்சிருக்கான்னு கேட்கீங்க தானே. நீங்க விலை கூடின பெர்ஃப்யூம் எடுத்தீங்கன்னா உங்களோட உடுப்புக்கு கம்ஃபர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா நிற்கும். கஸ்டமர் எதை பார்த்து நம்ம கிட்ட வாஷிங் பவுடர் எடுப்பாங்க? ஸ்மெல்ல பார்த்துட்டாங்க. அப்ப அதை ஸ்மெல்லுக்கு செலவழிக்கிறது நீங்க யோசிக்க தேவையில்லை. கொஞ்சம் நல்ல பிராண்டட்ல கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் ஆனதுல எடுத்து கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சரி, வேற எதுவும் டவுட்டுகள் வாஷிங் பவுடரை பத்தி? இப்ப நீங்க பேக்கிங் ரெடி. இதை நீங்க உங்களோட டிசைனுக்கு உங்களோட இதுக்கு ஏத்தாப்புல பேக் பண்ணலாம். நான் எங்களோட பேக்கெட்டோட காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்துட்டு பினிஷிங் டச் வந்துட்டு என்னச்சுன்னா உங்களுக்கு பினிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதுல வந்துகிட்டு என்னச்சுன்னா பேக்கேஜிங். இதுக்கு பிறகு வந்துகிட்டு எப்படி பெக் பண்றது, எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போற இந்த விஷயம் எல்லாம் வந்துகிட்டு நாங்க எங்களோட சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவால நாங்க வந்துகிட்டு இலவசமான ட்ரைனிங்களை நாங்க செய்யறோம். எப்படி ஒரு இதை பெக் பண்றது, எப்படி நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது, மார்க்கெட்டிங் சப்போர்ட் எல்லாம் வந்து நாங்க ஃப்ரீயாவே நாங்க தரதுக்கிறோம். இதுல வந்துகிட்டு உங்களுக்கு இதுவரைக்குமான நிகழ்வுல ஏதாவது விளங்காமலுக்கு இருந்தாலோ இப்படி விளங்காம எதுவுமே இருந்தா நீங்க கேட்கலும். மற்றது சிலர் வந்துகிட்டு அந்த ஜூம் தொழில்நுட்ப மூலத்தால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா கட்டாய்
சில டைம்ல வந்திருக்கேலும் நீங்க பிறகு வந்துகிட்டு என்னச்சுன்னா கிரண ரேடியோன்னு சொல்லி எங்களுடைய ஒரு பேஜ் இருக்கு. கிரண ரேடியோன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு. இந்த பேஜ்ல வந்துகிட்டு இதுல காணொலியை நீங்க ஃபுல்லா நீங்க பார்க்கலும். இது மட்டும் இல்லாமலுக்கு எங்களுடைய செட் டிவி என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இந்த யூடியூப் சேனல்லையும் வந்து பிறகு இது பதிவேற்றப்படும். செட் அம்பார ஃபேஸ்புக் பேஜ்லையும் வந்துகிட்டு இதுக்குரிய காணொளி ஃபுல்லா நீங்க பார்க்கலும். விடுபட்டு இருந்தாலும் இதுக்குரிய காணொலியையும் பார்க்கலும். ரைட், நாம தொடருவோம். இப்ப நம்மளோட வாஷிங் பவுடர் ஃபினிஷ். இப்ப நீங்க பேக்கிங்க்கு உங்களோட நீங்க இதான் எங்கட பேக்கிங் பாருங்க. இப்ப நான் ஃபுல்லா எல்லா இடங்களுக்கும் போறதால நான் இதான் எங்கட கம்பெனி. சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருப்பீங்க. எல்லா கடைகளுக்கும் நாங்க போடுறோம். எடுத்து பண்ணி பாருங்க. இந்த சோல்மேட்னு சொல்லி சோல் வாஷ் இந்த மாதிரி நீங்க பேக் பண்ணி இந்த மாதிரி நீங்க பேக்கிங்ல நீங்க செஞ்சுக்கலாம். உங்களோட கம்பெனி உங்களுக்கு ஒரு நேம் உருவாக்கி. இது 1 kg. இவங்களோட வந்துகிட்டு இவங்களோட ஷோல் பாஸ் இதை வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலும். யூஸ் பண்ணி பார்க்கணும்னா எல்லா ஷாப்லயும் இருக்கு. இதை நீங்க 7 மணிச்சுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க இவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே இவங்களோட பேக்கேஜும் வந்துகிட்டு பெர்ஃபெக்டா இருக்கு. இது உள்ளுக்கு காற்றும் போகிற அளவுல அந்த இல்முனிஸ்டா இவங்க வந்துகிட்டு உங்களோட மியூட் பண்ணுங்க. இவங்களோட பெக்கிங் வந்துகிட்டு உண்மையா பெர்ஃபெக்டா இருக்கு. மேலதிகமா ஏதும் தகவல்கள் தேவைன்னு சொன்னா நீங்க அவங்களை கண்டக்ட் பண்ற மூலமாகவும் மேலதிகமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஏதும் டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தாரன். ரெக்கார்டிங் இருக்கு. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்கு எங்கள்கிட்ட. நீங்க கேட்கறத இப்ப எங்களுடைய நம்பரை நீங்க கொஞ்சம் மென்ஷன் பண்ணி விடுங்க. மென்ஷன் பண்ணினா நீங்க அதுக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன அளவுல செய்வேன். சில பேருக்கு அளவுகளும் தெரியாம இருக்கும். நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி அதுகளையும் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்குரிய கைட தாரேன். இந்த அளவுக்கு போடுங்கன்ற மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்றேன். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்களையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஏதும் டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. குரூப்ல ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டானு. சரி, நான் உங்களுக்கு அதை தனியா ட்ரா பண்ணி ஓகேவா? திருப்தியா இருந்துச்சா உங்களுக்கு? எல்லாருக்கும் கிளியரா? இவங்களுடைய கண்டக்ட் நம்பரை நான் வந்துகிட்டு உங்களுக்கு அந்த செட் பாக்ஸ்ல போட்டு விடுவேன். இது சம்பந்தமா நீங்க வந்துகிட்டு மேலதிகமான தகவல் உங்களுக்கு தேவையா இருந்தா அவங்கள பர்சனலா கண்டக்ட் பண்ணி அதுக்குரிய தகவல்களை பெற்றுக்கொள்ளும். ரைட், உங்களுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கிளியர் அண்ட் சொல்லி. அடுத்தது வந்துகிட்டு லிக்விட் தயாரிக்க சம்பந்தமா வந்துகிட்டு நாம பார்க்கலாம். இது யாருக்கும் சரி, நிறைய பேருக்கு இந்த கரண்ட் இஷ்யூவால வந்துகிட்டு கட்டாகி ஜாயின் ஆகியிருந்தாலும் எங்களோட செட் அம்பார பேஜ்ல நீங்க பார்க்கலும். அடுத்தது கிரண ரேடியோ சொல்ற எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல பார்க்கலும். ஓகே, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணுங்க. நாம அடுத்த செஷனுக்கு நம்ம போவோம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. போடல
ஓ இது வந்துட்டு சரியா வந்துட்டு இவங்களோட லொகேஷன் நான் சொன்ன மாதிரி டீச்சிங் சென்டர் அட்டாலச்சின டீச்சிங் சென்டருக்கு முன்னுக்கு இவங்களோட லொகேஷன் இருக்கு. இதுல இவங்களோட சேவிஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. என்ன பின்வார சேவிஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க பார்க்கலும் நீங்க அட்டாலட்சண பிரதேசத்தை அண்டிய இடத்துல இருந்தா இவங்களோட சேவிஸை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளும். ரைட். நீங்க பார்க்கறது வந்துகிட்டு இவங்களோட ப்ரொடெக்ட், இவங்க உற்பத்தி செஞ்ச உற்பத்தி பொருள். இவங்களோட ப்ரொடெக்ட் எல்லாம் வந்துகிட்டு நிறைய கடைகள் இருக்கு. எல்லா ஷாப்லையும் வந்துகிட்டு இவங்களோட உற்பத்தி பொருளை நீங்க பார்க்கலும். இவங்களோட இந்த லிக்யூட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இவங்களோட சர்ஃபெக்ஸ், இவங்களோட வந்துகிட்டு வாஷிங் பவுடர், இவங்களோட லிக்யூட் இதெல்லாமே இருக்கு. இது போல நீங்களும் வந்துகிட்டு உங்களோட உற்பத்தி செய்யணும் நீங்க நினைச்சா நீங்க வந்துகிட்டு இவங்களோட கண்டெக்ட் நம்பரும் தருவோம். மேலதிகமான ஏதும் தேவைப்பட்டா நீங்க அவங்களை கண்டெக்ட் பண்ணி நீங்க பர்சனலா கதைச்சி உங்களோட இதை வந்துட்டு டெவலப் பண்ணேலும். மற்றது இதுக்கு மேலதிகமா எங்களோட சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவால வந்துகிட்டு இலவசமாக பல்வேறு சேவைகள் வழங்கும். உதாரணத்துக்கு பேக்கேஜிங், அடுத்தது கோஸ்டிங், எப்படி கோஸ்ட்டை பார்க்குது, இது போன்ற எல்லா சேவையும் நாங்க ஃப்ரீயாவே வழங்குறோம். இந்த சேவையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்களோட செட் அம்பாரு ஒவ்வொரு டிஎஸ் ஆஃபீஸ்லயும் வந்துகிட்டு உங்களோட செட்டு கண்டு டிஓஸ் இருக்கு. அவங்களை கண்டெக்ட் பண்றது மூலமாகவோ இல்ல செட் உத்தியோகத்தர் யாராவது கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். நம்ம அடுத்த விஷயமா வந்துக்கு லிக்யூட் ஒரு டிஷ் வாஷ் எப்படி செய்யற சம்பந்தமா நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப நாம அந்த லிக்யூட் உற்பத்தி செய்யற சம்பந்தமா பார்க்கலாம். மற்றது என்னச்சுன்னா நீங்க வந்துகிட்டு சிலருக்கு வந்துகிட்டு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து சிலரு கட்டாகி வந்திருக்கும். அப்படி கட்டாகி வந்தார்கள் எல்லாம் என்ன செய்யலாம் சொன்னா எங்களோட பேஜ்கள்ல ஃபாலோ பண்றதால நீங்க ஃபுல்லா வந்துகிட்டு பார்க்கலும். உங்களுக்கு இது ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா வீடியோஸும் வந்துகிட்டு நாங்க எங்களோட பேஜ்ல நாங்க அப்லோட் பண்ணுவோம். அதுக்குரிய லிங்குகளை நாங்க வந்துகிட்டு ஷேர் பண்ணுவோம். ரைட். ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, அவங்கள்ட்ட தெளிவா செல்லுவாங்க. இப்ப நாம வந்துகிட்டு ஒரு லிக்யூட்ஸ் எப்படி செய்யற சம்பந்தமான இதை பார்ப்போம் நாம. இன்னைக்கு வாஷிங் பவுடர் நான் அதை பார்க்காம போயிட்டேனே. நீங்க சில நேரம் உங்களுக்கு மிஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு மிஸ் பண்ணப்பட்டாக்கள் வந்துகிட்டு உங்களுக்குரிய அந்த ரெக்கார்டிங் வந்துகிட்டு எங்களோட செட் அம்பார பேஜ்ல நீங்க வந்துகிட்டு பார்க்கலும். அப்படி இல்லைன்னு சொன்னா கிரண ரேடியோன்னு சொல்லி எங்களோட செட்டுக்குரிய பேஜ் ஒன்று இருக்கு. அதுலயும் வந்துகிட்டு நீங்க பார்க்கலும். அதுல வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வழங்கி இருக்கோம். இது வாஷிங் பவுடர் மட்டும் இல்லை, இதுக்கு முதல்ல வந்துகிட்டு நாங்க நிறைய ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம். டெக்னிக்கல் ட்ரைனிங், அதாவது 2 ஹவர்ஸுக்குரிய நிறைய டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் நாங்க செஞ்சிருக்கோம். இது வந்துட்டு எங்களோட செட் டிவி யூடியூப் சேனலுக்கு போய் நீங்க பார்வையிடலாம். இது எங்களோட பிரதான நோக்கம் என்னச்சுன்னா ஒரு முயற்சியாளரா ஒரு சிறு தொழில் ஒன்றை செய்யக்கூடிய ஒரு முயற்சியாளரா உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம். இதுக்காக எல்லா வகையான ஹெல்ப்பையும் நாங்க வந்துகிட்டு இலவசமா செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இதுக்கு பிறகு நீங்க இதை பார்த்துட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு விட்டு போகாமலுக்கு இதுக்கு பிறகு வந்துகிட்டு எங்களை கண்டெக்ட் பண்றதன் மூலம்
உங்களுக்கு எல்லா சேவைஸ், அதாவது ஒரு சிறு தொழில் முயற்சியாளருக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா சேவையும் வந்துகிட்டு நாங்க இலவசமாகவே வழங்குறதால எங்களை நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்குரிய எல்லா சேவைஸையும் நாங்க ஃப்ரீயா செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ரைட், நாம இப்ப நம்மளோட அடுத்த காணொலியான லிக்யூட் உற்பத்தி செய்யறது எப்படின்னு சொல்லி அதுக்கு போகலாம். எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். வாஷிங் பவுடர்ல ஃபுல் பெர்ஃபெக்ட். நான் நினைச்ச வரைக்கும் நீங்க அடுத்த கிழமை வாஷிங் பவுடர் செய்து எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். எதுவும் டவுட் இல்லைன்னா நீங்க என்ன கான்டெக்ட் பண்ணலாம். சார் எதுவும் நீங்க பாருங்க. பெரிய சந்தோஷம். கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணினா ரைட், நான் அந்த chat boxல வந்துகிட்டு கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் போடுவேன். அதை நீங்க பாருங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த தொழில் முனைவோருக்கு நம்ம சிறுகை தொழில் அபிவிருத்தி அந்த இதால இப்படியான ஒரு ஏற்பாடுகளை செய்தாருங்கிறது ஒரு அளப்பெரிய சந்தோஷம். இதெல்லாம் ஒரு வாய்ப்புகள். நீங்க இதெல்லாம் சரியா பயன்படுத்திக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை ஸ்டார்ட் பண்ண போல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கல. நான் மேக்சிமம் களம்புகள்ல போய் நிறைய இடங்கள்ல செட் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு தான் இதுகள்லாம் எடுத்தேன். நிறைய பேர் ஹெல்ப் இருந்துச்சு. நிறைய பேர் பர்சனலா எல்லாமே பேமெண்ட் பண்ணி எல்லாமே காசு. ஸ்டடிங்கிறதே காசு தான். இப்போ நான் அதை மேக்சிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் இந்த ஃபார்முலாவெல்லாம் எடுத்து நாங்க இது பண்ணோம். இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி திணைக்களங்களால இப்படியான உத்தியோகத்தரெல்லாம் உங்களுக்கு இதுல நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு என்டர்பிரனரா நீங்க வரணுங்கிறத என்னோட ஆசையும். இப்ப நான் கடந்து வந்த சில பாதைகள், நான் அனுபவிச்ச ஒரு சில ஸ்ட்ரகிள்கள் எல்லாமே அதை நினைச்சுதான் நான் உங்களுக்கு இதை கிளியரா சொல்றதும் இதை காட்டிட்டாரு. நீங்க இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இன் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு தொழில் முனைவோரா நீங்க ஆகுவீங்கிறத ஷூரா சொல்லிடலாம். நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. நம்பர் நோட் 756771358358. இதை நீங்க இப்ப இப்படித்தானே உற்பத்தி செய்யறங்கிறதுக்கான வரைக்கும் ஏதோ ஒரு தொழிலை செய்யணுங்கிறதுக்கான வரைக்கும் இப்ப நீங்க ரோ மெட்டீரியல்ஸ் எடுத்து செய்ய விரும்பினாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணிடலாம். இல்ல இந்த ஃபோன் நம்பரை கொஞ்சம் சொல்ல மாட்டீங்க. 7567713558 756771 இது வந்துட்டு உங்களுக்கு chat boxல போட்டு பாருங்க. மிஸ் மஃபாஹிரா அவங்க வந்துட்டு AM சோல்மேட் பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபக தலைவர். இவங்கட வந்துகிட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் chat boxல. நீங்க பாருங்க அவங்களோட கண்டெக்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் அவங்க செஞ்சு தரதுக்கு தயாரா இருக்காங்க. அதோட உங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா எங்கள்ட செட் அம்பார உத்தியோகத்தர் வந்து ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸ்லயும் இருக்காங்க. இதுல வந்துகிட்டு முக்கியமா வந்துகிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது செட் வந்துகிட்டு 8 லட்சம் டிஎஸ் ஆபீஸால வந்துகிட்டு இதை ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ப்ரோக்ராமு. நீங்க அவங்களை கண்டெக்ட் பண்ணி ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸ்லயும் இருக்காங்க. அவங்களை கண்டெக்ட் பண்ணிறதால உங்களுக்கு என்ன சிறு தொழில் முயற்சிக்கு அபிவிருத்தி செய்யறதுக்கு என்ன உதவி தேவையோ அது எல்லா உதவியும் வந்து அவங்க செஞ்சு தருவாங்க. ரைட், நாம வந்து இது போகலும். அடுத்ததான் வந்துட்டு இப்ப முக்கியமான வந்து வாஷிங் பவுடர் பார்த்தோம். அடுத்தது மெயினா நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஏதாச்சும் ஒரு லிக்விட் செய்வோம்னாங்க. அப்ப நான் உங்களுக்கு இது பண்ணது இந்த விம் லிக்விட் எப்படி செய்யறது செஞ்சு காட்டுறோம். இது எங்கட ஓன் ப்ராடக்ட். இது நாங்க உற்பத்தி செஞ்சது. இந்த ஃபார்முலா இது வந்துட்டு இதுவும் நிறைய ஃபார்முலா. இப்ப கிட்டத்தட்ட 1000க்கு மேலான ஃபார்முலாக்கள் விம் லிக்விட் அடிக்கல. அதை வச்சுதான் இந்த குவாலிட்டி எல்லாம் பாருங்க. இதுதான் எங்கட ஒரு ஜெல் டைப்ல இருக்கும் இல்லையா. இதை நீங்க எப்படி செய்ய போறீங்க? இது நம்மள பின்னாங்க பகலுகிற டிஷ் வாஷ். சரி, இதை எப்படி செய்யற என்ன வகையில? இப்ப நீங்க சிம்பிளாவும் செய்யணும், கோஸ்டும் கூட கூடாது, வீட்டுக்கு பாவிக்கிறா போல இருக்கணும், பிசினஸும் போகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஃபார்முலாவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கட்டாயம் என்ன லிக்யூட் அடிக்கிறதா இருந்தாலும் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஆரோ வாட்டர்ங்கிறது அந்த பியூரிஃபை பண்ணினு நான் இந்த கம்பெனிலே எடுத்துருக்கேன். நீங்க என்ன வேணாலும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கட்டாயம் நீங்க அந்த டெப் வாட்டர்களோ வாட்டர் சப்ளை வாட்டர்களோ எடுக்காதீங்க. சில ஆட்கள் அடிக்கலாம்னு சொல்றாங்க. பட் அது வந்துட்டு லாங் பீரியடுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நிறைய டேமேஜ்கள் ஆகும். இந்த ஒன்று திரையும் இல்லையா, தனித்தனியா வரும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. நான் போனா செய்து பார்த்து நிறைய லொஸ்ட் ஆயிடுச்சு.
அதனால நீங்க யூஸ் பண்ணக்குள்ளேயே இந்த மாதிரி இந்த வாட்டர்லயே செய்திருங்க. 2 இயர்ஸ்க்கு மேல உங்களுக்கு அது ஸ்டாப் பண்ணே இடும். நீங்க இந்த வாட்டர்ல நீங்க அதை உற்பத்தி செஞ்சீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே அது இருக்கும். அதே நீங்க நம்ம வாட்டர் சப்ளை இல்லையா அந்த டெப் வாட்டர்கள் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 3 மாசத்துக்கு மேல அது இருக்காது. அந்த திரஞ்சிடும். அந்த ஆல்ரெடி டெப் வாட்டர்ல எல்லாம் நிறைய அந்த கெமிக்கல்ஸ் அந்த நம்ம என்ன சொல்றோம் குளோரின் கலந்து எல்லாம் வருது தானே. அப்ப ஒன்னோட ஒன்று நீங்களா கூட அது வந்துட்டு வேற எஃபெக்ட் தரும். சரி, முதல்ல நான் இந்த என்ன அளவுக்கு எடுக்கிறேன்னு இப்போதைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு இது 5 லிட்டர் நான் உங்களுக்கு 3 லிட்டருக்கு செய்து காட்டுறேன். இந்த மாதிரி இது ஒரு 1 லிட்டர் கப் இந்த மெஷர்மெண்ட்ல எடுங்க. இது நான் லப்ஸா யூஸ் பண்ணினதுதான் பரவாயில்லைண்டா நான் அதுக்குள்ளேயும் லப்ஸா யூஸ் பண்ண போறேன். லப்ஸாண்டா நம்ம வாஷிங் பவுடர் யூஸ் பண்ண அந்த அதுக்குள்ளேயே நான் வாட்டரை மிக்ஸ் பண்றேன். ஒரு இப்படி மெஷர்மெண்ட் கப்புகள் நிறைய ஷாப்புகள்ல இருக்கு. நீங்க அதை வாங்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேசி. அந்த நுரை வந்திருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இது ஃபோமிங் பூஸ்ட், அதாவது நுரை வளத்தை தாரதுன்னு சொல்லி. இங்க பாருங்க, நம்ம அந்த தண்ணியை ஊத்தக்குள்ளேயே இந்த ஜக்குல அடியில இருந்ததுல நுரை தான் இது. இப்ப விளங்கிருக்கு மேல இருக்கு இந்த நுரை எப்படி வருது, என்ன காரணம் இது. இது இல்லாமலுக்கு ஒரு லிக்விட் ஐட்டமும் செய்யலாம். இது மெயினான இது. இப்ப நாங்கெல்லாம் இது பெரல்ல தான் வாங்குறோம். ஒரு 240 லிட்டர் போட்டு ஒரு பெரிய பெரிய இப்ப நீங்க ஆரம்பத்துல செய்யறீங்க இப்படி லிட்டர் கணக்குல வாங்கி பிறகு அது ஃபேமஸ் ஆனது கூட நீங்களும் பிரெட் கணக்குல வாங்குவீங்க. நல்ல லோ பிரைஸ்லயே எடுக்கணும். சரியா, 3 லிட்டர் வச்சிருக்கிறேன். இப்ப முக்கியமா ஒரு வித்தியாசமும் இல்ல, நம்ம அங்க யூஸ் பண்ணின பொருள் 1-2 தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். சரியா, டிஃப்ரெண்ட் சொன்னா இது மட்டும்தான். அது நான் போடக்குள்ள உங்களுக்கு சொல்லித்தாரேன் என்ன சாமான்ட்டு. இப்ப நம்ம இதை போட்டுட்டோம். 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த லப்ஸாவை நான் 1 லிட்டருக்கு ஊத்துறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு 1 லிட்டருக்கு ஊற்றி பார்ப்போம். பிறகு நான் உங்களுக்கு ஃபார்முலான்னு சொல்லித்தரல, ஃபார்முலா சொல்லிக்கிறேன். 1000க்கு மேல ஃபார்முலா இருக்கு. நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு போகல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வரும். அப்படி நாங்க செய்யற ஃபார்முலா தான் இது. இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பாருங்க, ஒரு வகை வகையா எப்படி டிஷ் வாஷ் செய்யலாம்னு டிஃப்ரெண்டா போட்டிருப்பாங்க. அதுதான் சொல்றேன். இதுதான் இல்ல, இப்படியும் செய்யலாம். நான் செய்யறது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல லோ காஸ்ட்ல. இது நான் வந்துட்டு இப்ப லேபிள் அடிச்சது அங்கால இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல எம்ஆர்பி வந்துட்டு நான் 400 வச்சிருக்கிறேன். கடைக்கு கொடுக்கறதா இருந்தா 400. பட் நான் ஹோல்சேல் என்ன விலைக்கு கொடுப்பேன்னு நீங்க யோசிக்கிறீங்க. மேக்சிமம் 150 ரூபாய் தான் இதை செல் பண்ணி எழுதும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதுல பொட்டில் என்ன விலைக்கு கொடுக்கறது, இதுல பொட்டில் போஸ்டேஜ் என்ன, இதுல ஸ்டிக்கர் போஸ்டேஜ் என்ன, அப்ப இது விம்ல போஸ்டேஜ் என்னன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப நம்ம இதெல்லாம் எங்க செய்யணும்னா இதுல போஸ்டேஜ குறைக்கிறதாலதான் நம்ம வந்து பிசினஸ் வைஸா இதை கொண்டு போகலாம். அதுதான் இப்ப சொல்லித்தரவங்க ஹை குவாலிட்டி சொல்லி தந்து உங்களை லொஸ்ட் ஆக்கிடாம நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நீங்க யூடியூப்ல தேட போனீங்கன்னா என்ன செய்யணும்னா ஹை குவாலிட்டி சொல்லுவாங்க, இல்லன்னு சொல்லல. இந்த 150 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி நம்ம உற்பத்தி செய்யணுமே தவிர 500 ரூபாய்க்கு விக் செய்யறதில்ல. சரியா, நீங்க அந்த பிசினஸ் செய்யவே தேவையில்லை. சரி, இப்ப நான் சொன்னேன் தானே லப்ஸா 1 லிட்டர் எடுப்பேன். இதை விட நீங்க மேலதிகமா நிறைய ப்ராடக்ட்டுகள் நீங்க செய்ய ஆசைப்படுறீங்களா இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அது ஒரு இஷ்யூல. இப்ப இவங்களோட நம்ம அந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவங்களாலையும் அவங்க நிறைய தொழில் முயற்சிகள் நிறைய ஃப்ரீ இதுகள்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நான் கொண்டு செய்யறேன். இப்ப நான் 1 லிட்டர் தானே சொன்னேன். இப்ப நான் இதுல இருந்து 3 லிட்டர் ஊத்தினேன் தானே. அப்ப நான் இதுல இருந்து ஒரு 1/2 லிட்டரை தண்ணியை எடுத்துடுறேன். ஏன்னா இங்க 1 லிட்டருக்கு இல்ல 750 தானே இருக்கு. இல்லையா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு அளவு மாறுபடும். ஓகே ஓகே ஓகே. மற்றது என்ன
இது சம்பந்தமான ஃபீட்பேக்கை வந்துகிட்டு உங்களோட இந்த செக் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. என்னன்னு அவங்களுக்கு எப்படி செஞ்சாங்கன்ற விஷயங்களை அவங்களுக்கு இந்த செக் பாக்ஸ்ல போட்டு நீங்க அவங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு செக் பாக்ஸ்ல போடுங்க உங்களோட ஃபீட்பேக்கை. வேற ஏதும் மேலதிகமான தகவல் தேவைப்பட்டாலும் இவங்களை கண்டெக்ட் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ளும். மற்றது நீங்க அட்டாளச்சின டிஎஸ் ஆஃபீஸ் சார்ந்த பிரதேசம் அவங்க அந்த சார்ந்த பிரதேசமா இருந்தா நீங்க அவங்கள கண்டெக்ட் பண்ணிலும் அட்டாளச்சின டிஎஸ் ஆஃபீஸ்ல 3 டிஓஸ் இருக்காங்க எங்களோட செட்டுக்குரிய. அவங்களை கண்டெக்ட் பண்றதாலேயும் உங்களுக்கு ஒரு பூரணமான ஒரு நாலேஜை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நான் அதில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண போனேன். என்ன காரணம்னா நான் ஃபுல்லு போய் எடுத்துட்டு வரேன். சரி, பிகினஸ் தானே. இப்ப நான் சொன்ன அளவு உடம்புற நான் மாற்ற போய் உங்களுக்கு அது ஒரு குழப்பம் ஆயிடுங்கிறதால நான் அதே அளவுல எடுத்துட்டு வந்திருக்கேன். இது 3 லிட்டரும், இது 1 லிட்டரும். இது 1 லிட்டர் போடுறேன், வச்சும் போடலாம், ஒரு இஷ்யூ இல்லை. பட் நீங்க 1 லிட்டர் போட்டீங்கன்னு என்ன செய்யணும்னு சொன்னா கொஞ்சம் நல்ல நுரை, அந்த திக்னஸ், இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு இதுக்கு உங்களுக்கு வரும். அது இதை போட்டு பார்த்துட்டு நீங்க ஓட்டுற கூட்டலாம் குறைக்கலாம், குறைக்க தேவை வராது, கூட்டலாம். இப்ப நம்ம போட்டு நான் அடிச்சு காட்டுறேன். அந்த திக்னஸ் அந்த இதுகளை நீங்க பாருங்க. நீங்க எனக்கு மிக்ஸ் பண்றதுக்கு எப்பயுமே நீங்க மிக்ஸ் பண்ணக்குள்ள ஒன்று இந்த மரக்கட்டைகளை யூஸ் பண்ணுங்க, இல்லையா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரப்பரால யூஸ் பண்ணுங்க. இரும்பு அதுகள் யூஸ் பண்ண வேணும். இந்த கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் தானே இந்த இரும்போட சேர போல அயனோட சேர போல அது வேற ஒரு எஃபெக்டும் உங்களுக்கு தரும். இது கொஞ்சம் நல்லா கரையணும். இது கொஞ்சம் கரையிற வீதம் குறையுதோ அதில் நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா திக்கா வருது பாருங்க. யூஸ் பண்ணலாமா? சாரி, பீட்டர் நான் வச்சிருக்கிறேன். பீட்டர் என்னன்னா நான் இப்ப இந்த பீட்டர் போட்டு அடிச்சா நுரைக்கு, புரியுதா? இப்ப நம்ம சும்மா அடிச்சதுக்கே இங்க பாருங்க. பீட்டருக்கு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுங்க. இந்த இது மாதிரி ஹேண்ட் பீட்டர் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுங்க, இல்லையா நம்ம அந்த முட்டை அதுகளை அடிக்கும் அதை ஹேண்ட் பீட்டராலே கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பாருங்க இப்பவே உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன நடந்திருக்கேன். திக்காயிட்டா இல்லையா? பெருசா ஒன்றும் இல்லை. அதை சரியா செஞ்சுட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லயே நீங்க வீட்டுல விம்மில செஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா, இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க தானே இந்த லப்ஸா. மிஸ் இது எவ்வளவுக்கு நாம பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு டிக் ஆகுமா? அப்படி ஏதாவது இருக்கு அதுல? சரி, எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்பீடா மிக்ஸ் பண்றோம் இல்லாட்டி கூட டைம் மிக்ஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டிக் ஆகுற அப்படி ஒரு செட்டப் இருக்கு இல்ல? இல்ல அது எனக்கு அது கன்ஃபார்மா சொல்ல இயலாது. இதுல என்ன பிரச்சனைண்டா இதுல இருக்கிற லிக்யூட் அந்த ஃபார்முலா எல்லாமே வாட்டரோட ஃபுல்லா விங்கிள் ஆகணும். விங்கிள் ஆனாத்தான் அது அந்த திக்னஸ் வரும். இருக்கலாம், நீங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளலாம். என்னண்டா அதை அடிச்சா தானே அது கரையும். கரைய என்ன செய்யும்னா வாட்டரோட நல்லா போய் இப்படி ஒரு ஜெல் டைப் அது வந்துடும். நீங்க மேக்சிமம் அது கரையும் வரைக்க மாட்டீங்க. ஓவரா அடிச்சதுன்னா என்ன நடக்கும்னா அது ஒரு ஒயிட் மில்கி ஒயிட் கலருக்கு ஆகும். நீங்க ஓவர் ஹீட்ல ஓவரா அடிக்க வேணாம், அதோட நுரையும் கூடும். நான் ஒன்று சொல்ல வந்தேன் உங்களுக்கு, இந்த அரிக்குதான் இந்த லப்ஸா இதை நீங்க கொஞ்சம் செலக்ட் பண்ண போல கொஞ்சம் பிராண்டட்டா பார்க்கணும். இப்ப நான் எடுத்தது ஒரிஜினல் குவாலிட்டி, எனக்கு பெரிய ஒரு கம்பெனி தான் இது இஷ்யூ பண்ணுது. இது வந்துட்டு வழக்கமா நான் போடுறதை விட நல்ல ஜெல் அரிக்கும். இப்ப இது நீங்க இதை வச்சுதான் இதுல ஜெல் டைப்ப இது பண்ணலாம். சிலது 5 லிட்டர் ஊத்தினாலும் இந்த இதுக்கு வராது. இப்ப 5 லிட்டர் கேன் வாட்டர் போட்டு இதுல ஒரு 2 லிட்டர் ஊத்தினாலும் இந்த ஜெல்லுக்கு வராது. இப்ப நம்ம எவ்வளவு போட்டோம்? இதுல ஒரு 3 லிட்டர், இதுல ஒரு 1 லிட்டர் தான் ஊத்தினோம். எவ்வளவு ஜெல்லா இருக்கு. இப்ப நம்ம இன்னமும் இதுல 2 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணவே எடுக்கும். ஏன்னா நம்மளோட கண் பார்வைக்கு ஏத்தாப்படதான் இதை இப்படி எல்லாம் நம்ம இன்னும் ஜெல் ஆகும். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சேர்க்கல. இப்ப உங்களுக்கு ஒரு அந்த லிக்யூட் ஃபீல் வந்திருக்கு இல்லையா? சரி, இது இந்த நல்லா கரைஞ்சி இந்த லக்ஸாவில வேற கலர் எடுக்கலாம் தானே? கலர் எடுக்கலாம் மீறிங்க. இப்ப நம்ம அதை ஃபைனலா தானே செய்யணும். அதுக்குதான் நான் இப்ப இந்த வாலிக்குள்ள அதை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி நரிக்கிற இந்த உங்களுக்கு இப்ப இந்த திக் ஆனதுக்கு பிறகு அடிஷனலா இருக்கிற இந்த லிட்டரை நான் உங்களுக்கு ஊத்தி காட்ட போறேன். அப்ப உங்களுக்கு மொத்தமா 5 லிட்டர் உங்களுக்கு எடுக்கணும்.
இப்ப நான் ஆரம்பத்துல உங்களுக்கு 3 லிட்டர் தண்ணி ஊற்றித்தான் 1 லிட்டர் லப்சாவோட செய்திருக்கேன். இப்ப இதுக்குள்ளேயே நம்ம அவ்வளவு இன்கிரீடியன்ஸையும் சேர்த்துருவோம். அவ்வளவுனா நிறைய இல்லை. இது கட்டாயம் நம்ம இதுக்கு ஒரு தொட்டி நீக்கி வந்து போடணும். அதுக்கு நம்ம செய்யறது, நம்ம வாஷிங் பவுடர் போட்டோம் தானே, ஈ சால்ட்னு சொல்லி குளோபல் சால்ட், அதுல ஒரு 200 கிராம் நான் போடுறேன். 200 கிராம் இல்லாட்டி 300 கிராம் உங்களுக்கு முன்ன பின்ன ஆகலாம். நான் 200 கிராம் இப்ப யூஸ் பண்றேன். நீங்க அந்த சால்ட் போடுறதோட மெயின் பர்பஸ் என்னங்கிறத நான் அங்க சொல்லியிருக்கேன். அந்த என்ன தொற்று நீக்கி கிருமி நாசினி. ஒரு 200 கிராம் எடுப்போம். இப்ப இதை நம்ம போட இந்த ஜெல் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இந்த கைக்கு நல்லா அது இறுகிட்டு வர்றது அந்த உப்பு போட, இந்த ஜீ சால்ட்ட போட இன்னும் கொஞ்சம் நமக்கு இருக்கிற தன்மை வரும். இப்ப நீங்க இந்த வாஷிங் பவுடருக்கு எடுக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு நீங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்கள் செய்யலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு எடுக்கிற அந்த மெட்டீரியலை வச்சு ஒரு 4-5 ப்ராடக்ட் செய்யலாம். அதை நீங்க தான் அதை பிளான் பண்ணணும், என்ன செய்யறேன் எப்படி செய்யறேங்கிறது. அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் நான் இது மெயினா நான் செய்யறது வாஷிங் பவுடர். பிறகு அந்த மூலப்பொருளை வச்சுதான் நான் மற்றதுகளையும் ஸ்டார்ட் பண்ணது. சரியா? இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றதால சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்குதா? ஒரு சைட் எஃபெக்டும் இல்ல. அப்ப எங்க பார்த்து அப்ப யாருமே வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணியே இல்லாது. இது பேர் திருப்பி இது ஜீசோல். இது ஜீசோல் அந்த 200 கிராம் 200 கிராம் வந்துகிட்டு ஜீசோல் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரதர், இப்ப நீங்க கேட்டது நல்ல சைட் எஃபெக்ட்கள் வருமானு கேட்டீங்க. சைட் எஃபெக்ட்ங்கிறதுக்கு இதுல இல்லைன்னா இதைத்தான் நம்ம எல்லாருமே கிளீனிங் பர்பஸா எல்லாருமே கிளீனிங் யூஸ் பண்றது தானே. பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து என் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பயன்படுத்துறோம். என்ன கொஞ்சம் சேஃப்டி இதுகளை பாத்துக்கோங்க. இந்த கைக்கு கிளவுஸ் போடுறது, இந்த கிளவுஸ் போடாம செஞ்சீங்கன்னா என்ன செய்யணும்னா, இப்ப முத்திரியம் பால் சுட்டா, முத்திரியம் கொட்டை சுட்டா என்ன நடக்கும், நம்ம மேல் இருக்கிற அந்த பொய்த்தோல் வந்துட்டு உரியும். அது மாதிரி உங்களுக்கு இந்த இருக்கிற இந்த லப்ஸா பட்டுச்சுன்னா லைட்டான ஒரு உரிச்சல் வரும். லைன் வேலை செய்யுதுலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, சின்ன இஷ்யூ உண்டு. விளங்குதா? ஓகே, இப்போ ஓகே, கிளியர் ஆரியா? இப்போ ஓகே, இப்போ கிளியர். ஓகே, சரி. இப்ப நான் இதை கொஞ்சம் பீட் பண்ணிட்டேன். என்னன்னா அதை நம்ம போட்ட அந்த டீ சோல்டு வந்துட்டு கொஞ்சம் திட்டுத்தானிட்டு அதை கரைக்கிறதுக்காக பீட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கைக்கு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இடி
நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அங்க ஒசிங் பவுடர் கழிச்சு அதே 3 floor சொல்றேன் 3 floor சொல்றேன் 3 floor நாம வந்து 3 floor சொல்றேன் 50 கிராம் சரி ஓ விளங்குதா? என்ன கேட்டீங்க? இதுல நான் 50 கிராம் தான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம செய்யறது 5 லிட்டர் லிக்விட் தான். ஜி சோல்ட 200 கிராம், இந்த ஃப்ரீ ஃப்ளோ சோல்ட வந்துட்டு 50 கிராம் எடுக்கிறேன். டோட்டல் சோல்ட பொறுத்த வரைக்கும் டோட்டல் 250 கிராம் எடுத்தா காணும். எந்த இது வந்துட்டு கொஞ்சம் இது நீங்கள் வந்துட்டு அந்த டிஜிட்டல் தராசி அந்த மாதிரி குட்டியோட வச்சுக்கோங்க. இதையும் போட என்ன செய்யமாண்டா இன்னமும் கைக்கு நல்லா இருக்குமா ஒரு அந்த திக்னஸுக்கு வரும். உங்களை பார்த்தா நம்ம சரி இப்ப எல்லாரும் நினைக்கிறேன் என்னன்னா இந்த விம்ல வர இந்த லிக்விட்ல உண்மையிலேயே தேசி புள்ளிக்கா தேசிக்காவை இப்ப ஒரு விளம்பரத்துல போடுவாங்க இல்லையா 100 எலுமிச்சை பழங்களின் சக்தி என்று சொல்லி அதெல்லாம் வந்து அப்படிலாம் எலுமிச்சை பழத்தைய இப்படி எல்லாம் புளிஞ்சு ஊத்தேன் அது ஊத்தினா அது லிக்விட்டாவும் வராது. என்ன விஷயம் வேண்டா அந்த சிட்ரிக் ஆசிட் நோன்றி அது வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் நார்மலா நம்ம சொல்லுது இல்லையா எலுமிச்சம்பழத்துல அந்த சாரத்தை நம்ம சிட்ரிக் ஆசிட்னு சொல்றோம். அத நிறைய கடைகள்ல உங்களுக்கு பார்த்தவெல்லாம் இப்படி சிட்ரிக் ஆசிட் இப்படி இது எலுமிச்சம்பழம் என்று சொல்றாங்க. பட் அது அப்படி கிடைக்காது. கிடைக்கும். கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. இது ஹலோ நீங்க பேசுற கிளியர்லி இஷ்யூ கொண்டு இருக்குது. சரியா ஒர்க் ஆகுது இல்ல லைன்ல இஷ்யூ கொண்டு வாங்க இல்லையா அந்த டைம் வாங்க சாரி சர்வந்து கடைகளுக்கு இதைத்தான் போட்டு தருவாங்க அந்த சிட்ரிக் ஆசிட்ங்கிற நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா அந்த என்ன செய்யணும்னா ஒரு ஒரு ப்ளீச்சிங் ஒரு ஷைனிங் ஒரு அந்த ஒரு நல்ல கிளியரா தரும். லிக்யூடும் கிளியர் ஆகும். அடுத்தது நம்ம பிஞ்சமொப்ப கழுவ போல அந்த அந்த இதுகள் வாஷ் பண்ண போல கொஞ்சம் நல்ல ஒரு பியூரா இருக்கும். சரி நான் சிட்ரிக் ஆசிட் வந்துகிட்டு 25 கிராம் யூஸ் பண்ணிருக்காங்க. அடிக்கடி பாருங்க அடிக்கடி ஒரு டெலிபோன்ல வரும் இல்லையா நல்லாவே அது என்ன சொல்றேன் நல்ல ஜெல் ஆயிட்டு நல்லா திக் ஆயிட்டு உங்களுக்கு பார்த்தா ஆரம்பத்துல இருந்ததை விட நல்லாவே திக்ல இருக்கு. இதுல நம்ம இங்க வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணோம் தானே அந்த சோடா என்னது சோடியம் கார்பனேட் இது என்னத்துக்கு போடுறேன்னு சொன்னா இது கணக்கும் போட தேவையில்லை. நம்ம ஒரு 25 இல்ல ஒரு 50 கிராம்ல இருந்து போடலாம். ஏன் போடுறோம்னு சொன்னா இப்ப நம்ம பின்னான் அந்த கழுவ போல என்ன சொல்ற சில அந்த வாசங்கள் சில முட்டை வாசம் அந்த மீன் வாசங்கள் அதை வந்துட்டு மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணும்.
இந்த சோடா சோடியம் கார்பனேட். இப்ப நீங்க இதை யூஸ் பண்றதால இதுதான் அதுக்குரிய இதாகும். அதோட நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஒரு கிளியரன்ஸ் தரும். இத கட்டாயம் இல்ல, யூஸ் பண்ணினா கொஞ்சம் அந்த வெளியில அந்த ஸ்மெல்லுகள் வராம இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். சோடா வேலை வந்துட்டு இந்த லிக்யூட்ல அதைத்தான் செய்யும். நான் ஒரு 50 25 அதுக்குள்ள போடுறேன். நான் இப்போ உங்களுக்கு 25 போட்டு காட்டுறேன். நான் கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறேன். நான் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு எடுக்கிறேன். நீங்க எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் இதுல 50 கிராம் எடுக்கிறேன். இதையும் இதுல சேர்த்து இப்ப நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப உங்களை பார்த்த விட நல்ல ஒரு கம் மாதிரி இருக்கு இல்லையா? கம் பேஸ்டுக்கு வந்துருக்கு. இதை விட திக்னஸ் நீங்க செய்யக்கூட வராது. நான் சொன்ன இந்த இன்கிரீடியன்ஸ் பண்ணீங்கன்னா சரியா நம்ம பக்கெட்டை மாத்துவோம். அந்த தண்ணியை போட்டு நீங்க இந்த பீட்டரை வச்சு இப்படி நல்லா அடிங்க. இப்போ இதுல ஃபைனல் ஸ்டேஜ் இவ்வளவுதான். நான் இப்ப உங்களுக்கு இதை இப்படியா நீங்க இப்ப பார்த்துப்பீங்க இல்ல தானே? இந்த கரையாம இருக்கு, அதுல நீங்க கொஞ்சம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் இப்படி ஒரு பெரிய ஒரு பவுல்ல மாத்த போறேன். ஏனென்றா இப்ப நம்ம இது 5 லிட்டர் 4 லிட்டர் தான் அடிச்சோம். 4 லிட்டரும் இல்ல 3 லிட்டர் வாட்டர் 1 லிட்டர் லெப்ஸா. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இது ஒரு 5 லிட்டருக்கு சேஞ்ச் பண்ண போறேன். இதுல நீங்க தண்ணி சேர்க்கலாமா இல்லையாங்கிறத நீங்க டிசைட் பண்ற இடம் வச்சோம்னா நீங்க போடுற சாமானும் நீங்க அடிச்சு உங்களுக்கு ஃபைனலா வர இந்த திக்னஸ் தான். இப்ப நீங்க இதுல இருக்கிற புளிக்கேனையும் ஊத்துங்க. ஊத்த பாருங்க, அது லைட்டா மாறும். இந்த டைம்ல பீட்டர் போடுங்க. ஓகே மிஸ், நாம திக்னஸை வச்சு தண்ணி சேர்த்துட்டோம். இப்ப கெமிக்கல் தானே, இப்ப அந்த தண்ணி சேர்த்ததுக்கான இப்ப அந்த மத்த கெமிக்கல்களை நம்ம ஏதாவது எட் பண்ணணுமா இல்ல தேவையில்லையா? மத்த கெமிக்கல் ஐட்டங்கள் என்னன்னா நான் இப்ப உங்களுக்கு சொன்னது 5 லிட்டரை மென்ஷன் பண்ணேன். நான் அந்த 5 லிட்டர் கேன் தானே கொண்டு வந்தேன். 5 லிட்டர் கேனுக்கு தான் நான் உங்களுக்கு தந்த இவ்வளவு. நீங்க இதை விட கூட்டணுமெண்டா காசிட்ட கூட்ட வேண்டி வரும், அப்புறம் அந்த சோடாசை கூட்ட வேண்டி வரும். நீங்க அப்படி கூட்ட லைட்டா நீங்க போடணும். என்ன பிரச்சனைனா ஃபைனல் பண்ணினதுக்கு பிறகு நீங்க போட்டா அந்த திக்னஸ் உடையும், திக்னஸ் நிக்காது. அதால நீங்க ஏற்கனவே டிசைட் பண்ணி இப்ப நான் ஒரு 3 லிட்டரை போட்டுட்டு 2 லிட்டரை வச்சிருந்தேன். அதே மாதிரி நீங்க இந்த திக்னஸுக்கு இது போதும் என்கிறத டிசைட் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு தரம் இல்ல 2-3 தரம் செஞ்சுட்டு போகலாம், உங்களுக்கு ஹைக்கு விளங்குங்க. இப்ப நீங்க இதை நல்லா ஹேண்ட் பிளண்டர் போட்டு பீட் பண்ணீங்கன்னா நல்லா ஒரு தண்ணி லிக்விட் வந்துடும். இப்ப நான் ஃபைனலா ஒன்றை சேர்த்து போட்டு முடிக்க போறேன். நான் உங்களுக்கு அந்த வாஷிங் பவுடர் சொன்னேன் இல்லையா, SLES சொல்லி இதுதான் SLES. நம்ம வாஷிங் பவுடருக்கு அந்த 125 கிராம் லிக்விட் ஒன்று ஊற்றினோம் தானே,
அதுதான் இது. இப்ப உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்கும். உண்மையா இப்ப நம்ம வாஷிங் பவுடருக்கு யூஸ் பண்ண அவ்வளவும் இதுக்கும் யூஸ் பண்றோம். 1-2 தான் வித்தியாசமா இருக்கும். இதுல நான் 100 ml எடுக்கிறேன். இதுல நம்ம 125 தான் வாஷிங் பவுடருக்கு போட்டது. இதுல நான் 100 ml இப்ப டிஷ் வாஷுக்கு எடுக்கிறேன். இது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் பாருங்க. SLES சாரி. இதை இப்ப போட்டு இதுவும் கொஞ்சம் தண்ணியில கரைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது என்ன செய்யணும்டா, இந்த எண்ணெய் பிசிப்பு அந்த மாதிரி ஒரு சில பர்பஸ்ல ஒரு சில வேலைகளை இது செய்யும். இது போடுறதோட மெயின் வந்துட்டு ஒன்று கிளாஸ் அந்த இந்த இந்த மாதிரி ஒரு லுக்குக்கு கொண்டு வரும். அதோட அந்த எண்ணெய் கரை இந்த இதுல எல்லாம் போக்காட்டும், ஒரு ஷைனிங் லுக் தரும். அதுதான் இதை போட்டுட்டு நீங்க நல்லா பீட் பண்ணுங்க. பீட் பண்ணாதான் என்ன செய்யணும்னா அந்த ஃபுல்லா எல்லாத்தோடய மிக்ஸ் ஆகும். இப்ப நமக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கிறதால இப்ப எனக்கு இந்த சரியா, இதுதான் நீங்க நல்லா பீட் பண்ணிக்கங்க. இப்ப விளங்கு தானே உங்களுக்கு? சரியா, இப்ப நம்ம அடுத்தது சேர்க்கிறது என்னன்னா 2 விஷயம். இதுல கலர் சேர்க்கணும், இன்னொன்னு பெர்ஃப்யூம் சேர்க்கணும். நீங்க இப்ப நிறைய பேர் ஒன்று மஞ்சள் கலர்ல ஹண்டி பேர், இல்லாட்டி கிரீன் கலர்ல ஹண்டி, பச்சை கலர்ல ஹண்டி பேர். மேக்சிமம் நாங்க 2 யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் உங்களுக்கு பச்சை கலர் சொல்றேன். என்னன்னா இது வந்துட்டு வெறும் ஃபுட் கலர் தான். நான் ஃபுட் கலர் எல்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கிட்ட கிரீன் அந்த அசிட் கலர் இல்லாததால நான் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இது என்னன்னு சொன்னா இந்த கெமிக்கல்ஸ் இதுக்கு சில டைம் ஒத்து வராம இருக்கலாம், இல்லையா நீண்ட காலத்துக்கு இது இல்லாமலுக்கும் போகலாம். இந்த நீண்ட காலம் இருக்கக்குள்ள உங்க கலர் இல்லாம ஆகிடும், இல்லையா அது வந்துட்டு திறஞ்சும் வந்துடலாம். அதால இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த கலருக்கு பதிலாக நீங்க பவுடர் வைஸ்ல கெமிக்கல் சோப்ல சேர்க்கலாம். எங்களுக்கு அந்த சாரி அசிட் கலர், அதாவது கெமிக்கலோட மிக்ஸ் பண்ற கலர் பவுடர், கலரிங் பவுடர்னு கேட்டா தருவாங்க. இது வந்துட்டு வெறுமனே ஃபுட் கலர், இது கலர் தரும். ஆனா இந்த கெமிக்கலோட எட் பண்ண போல உங்களுக்கு நீண்ட நாளைக்கு இது நிக்காது. 2 விஷயம், கலரையும் வாட்டரையும் நீங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட வீட்டுக்கு பாவிக்க போறீங்கன்னா ஒரு இஷ்யூ இல்லை. பட் அது ஒரு மேக்சிமம் ஒரு 3 மந்த்துக்குள்ள நீங்க முடிச்சிருவீங்க தானே, அப்ப அது ஒரு இஷ்யூ இல்லை, நீங்க தாராளமா அதை யூஸ் பண்ணலாம். இதை இப்ப நீங்க செய்து பார்த்துட்டு இப்ப உங்களோட மனம் சொல்லலாம், இது கொஞ்சம் இன்னும் திக்கா இருக்கு, இன்னும் ஒரு 1 லிட்டர் தண்ணியை ஊத்தலாமன்னா நீங்க அப்படி உங்களுக்கு ஓகேன்னா நீங்க ஊற்றி கழுவி பாருங்க. எல்லாமே இந்த பிசினஸ் இந்த SLES எல்லாம் கொஞ்சம் கரையாம நிக்கி நீங்க கொஞ்சம் நல்லா கரைச்சிருங்க. கலர் எடுத்துக்கு வரட்டும். நம்ம பெர்ஃப்யூம் ஊற்றுவோம். நம்ம எப்படி வாஷிங் பவுடருக்கு லாவெண்டர் போட்டோமோ அதே மாதிரி அதே பிராண்ட் அதே இதுல உள்ள நான் இந்த வண்டர்லைன்ங்கிற இது வந்துட்டு ஒரு தேசிக்காட மனம், தேசிக்காட மனம் வந்து வரும். இதுல நம்ம ஊத்துறது எல்லாமே டிஷ் வாஷ்ல ஒன்று லெமன் மனம் இருக்கும் இல்லையா, தேசிக்காட மனம் இருக்கும். நான் இந்த வண்டர்லைன்ங்கிறது அதே கம்பெனி அதே பிராண்ட். உங்களுக்கு இதுல பிரைஸை பார்க்க என்ன அடிக்கும், இது நான் நினைக்கும் 100 பிரைஸ்ன்னு சொல்லி இதையும் நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றா போல கூட்டி குறைக்கலாம், நல்ல பொறுப்பு. நம்ம 5 லிட்டர் எடுத்தோம் தானே, நேரத்துல நம்ம அங்க 5 கிலோக்கு 80 ஊத்தினோம். இது லிக்யூடுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. நான் மேக்சிமம் 50 ஊத்துறேன். நீங்க அதை கூட்டு உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல பொறுத்து நீங்க கூட்டிக்கலாம் குறைக்கலாம். இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், நீங்க ஸ்மெல் கூட்ட போனீங்கன்னா சில டைம் அந்த திக்னஸ் தண்ணி ஆயிடும், அதையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரி, நான் 40க்கும் 50 ஊத்தலாம். பிரச்சனை மனம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும். நீங்க இன்னமும் நல்லா மணக்கணும் கூட ஆகவும் கூட ஊத்திடாதீங்க. ஊத்தினா என்ன செய்யணும்னா இந்த லிக்யூட்ல இருக்கிற இந்த ஸ்மெல்ல இருக்கிற இது கூட இதை பிரேக் பண்ணிடும், உடைச்சிடும், டக்குன்னு தண்ணியா மாறிடுவார். சில பேருக்கு அப்படி நடக்குற. எனக்கும்
ஆரம்பத்துல நிறைய நடந்து நான் லிட்டர் கணக்குல கீழே ஊற்றி விட்டுருக்கேன். அதையும் கொஞ்சம் கவனிங்க. சரி, நம்ம கலரை போட்டுட்டு சென்ஸை ஊற்றுங்க, ஸ்மெல்ல ஊற்றுவோம். இது ஃபுட் கலர் தான். நீங்க நான் சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. லைட் கிரீன் தேவைன்னா லைட் கிரீன் எடுக்கலாம், டார்க் கிரீன் தேவைன்னா டார்க் கிரீன் ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த கலர் போதும்னு நினைக்கிறேன். எனக்கு இது டார்க் கிரீன்ல வந்து லைட் கிரீன்ல வந்து நீங்க இன்னும் கலரை கூட்ட கூட்ட அது கலர் சேஞ்ச் ஆகும். சரியா? இப்ப நீங்க இதை ஊற்றுங்க. நான் எடுத்த கலர் வந்துட்டு எனக்கு டார்க் லைட் கிரீன்லாம் இருந்துச்சு, அதால எனக்கு இந்த லைட் கிரீன் வந்திருக்கு. நீங்க யோசிக்க வேணாம் இது இந்த கலர்ல இருக்கே இது இந்த கலர்ல, நீங்க கலரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா சரி, அது ஒரு இஷ்யூ இல்லை. இப்ப இது என்ன பெர்ஃப்யூம் செய்யணும்? எவ்வளோ இருக்கு? சாரி, பெர்ஃப்யூம் எத்தனை மில்லி? நான் உங்களுக்கு 50 எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா அடிக்கணும், அடிச்சது அந்த எஸ்எல்ஏ நிறைய கரைஞ்சாதான் கொஞ்சம் அந்த கிளாஸ் அந்த திக்னஸுக்கு வரும். இதை பார்த்தா நான் ஒரு சம்மு ஃபார்முலாவில் இருக்கேன். அழகா இதை பிசினஸா அந்த 4 லிட்டர் கேன்ல அடிக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு இன்னமும் தண்ணி ஊற்றுவாங்க. இன்னமும் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் இன்னமும் அந்த ப்ரைஸை குறைச்சி கொடுப்பாங்க. இது நீங்க ஃபுல்லா ஒரு 1 ஹவர் இல்லாட்டி 2 ஹவர்ஸுக்கு நீங்க அப்படியே விடணும், ஃபுல்லா தெளிகிற மாதிரி. இல்ல நீங்க உங்க மனம் இப்ப சொல்லலாம் இந்த இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா ஊத்தலாம், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வரும். ஒரு 1 லிட்டர் இல்ல 2 லிட்டர் வரைக்கும் இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊத்தலாம். பார்த்தா நம்ம கடும் திக்னஸ் அறிவு நம்ம அந்த எஸ்எல்இஸ் போட்டு அடிச்சதால கொஞ்சம் நுர தண்ணியோட ஒரு மில்கி ஒயிட் ஷேப்ல இருக்கு. இது தெளிய இந்த கலரை நீங்க கொஞ்சம் டார்க் கிரீன்ல போட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனலா இந்த டெக்ஸ்சர்ல இது மாதிரி வரும் தெளிய. எஸ்எல்இஎஸ் எத்தனை கிராம்? சாரி, எஸ்எல்இஎஸ் எத்தனை கிராம்? அது நீங்க வந்துட்டு நான் 50 ml எடுத்தேன், அதுவே போதுமா இருக்கு, நல்ல மனமா இருக்கு. இல்ல எஸ்எல்இஎஸ் எஸ்எல்இஎஸ் நான் 100 கிராம் தான் எடுத்தேன். இதுல இன்னொன்று செய்வாங்க, நம்ம அந்த லப்சா போட்டதுக்கு பதிலா ஃபுல்லா எஸ்எல்இஎஸ் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி அடிச்சா என்ன நடக்கும்னா நம்ம ஒரிஜினல் பிம் இருக்குதானே அந்த பிம்ட கலருக்கும் அழகா அந்த அந்த திக்னஸுக்கும் பாருங்க. என்ன பிரச்சனைனா அது கடும் போஸ்டேஜ்ல போய் முடியும். மேக்சிமம் நீங்க ஒரு இந்த போத்தலை நீங்க விற்க வேண்டி வரும் ஒரு 500க்காச்சும் நீங்க அதை சேல் பண்ண வேண்டிய, அப்பதான் உங்களுக்கு அதுல லாபம் இருக்கும். இப்ப நீங்க இத இந்த மாதிரி இன்னும் ஒரு 2 லிட்டர் தண்ணி இதுல மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்க லிட்டர் 100 ரூபாய்க்கு கூட இதை விற்கலாம். ஏன்னா நமக்கு அவ்வளவு கோஸ்டா ஆகல, நம்ம சேர்த்த சாமான்கள் மிச்சம் குறைவு. மிச்சம் குறைவா போட்டு இந்த ஷம்பு பேஸ்ல நம்ம எடுத்துருக்கோம். இதை இன்னமும் தண்ணியை ஊத்தினோம்னா நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த அரிக்கு தானே சரி, இதுல ஒரு பவுல்ல நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஃபார்முலா ஓனா நீங்க கண்டுபிடிக்கிறேன்னா இப்படித்தான் நீங்க மெனக்கெட்டு பார்க்கணும். இதுல நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு எடுத்தேன். மொத்தமா கொண்டு வாளியில செஞ்சீங்கன்னா ஃபுல்லா டேமேஜ் ஆகாம நீங்க அடிஷ்னலா இப்படி வச்சு இதுல ஒரு சொட்டு தண்ணி ஊத்தி நீங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும் தண்ணி ஊத்தலாமா ஊத்தப்படாதாண்டு. விளங்குதா எப்படி மாறுது? நீங்க தண்ணிய ஊத்த ஊத்த அதுல கிளியரன்ஸும் மாறும், ஒன்று திக்கும் கொஞ்சம் நல்லா நிக்கும். வித்தியாசம் விளங்குதா? அப்ப நீங்க இதுக்குள்ள என்ன இன்னமும் தண்ணி அழகா சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் அதுகெல்லாம் கொஞ்சம் நீங்க எழுதி வச்ச அந்த ஃபார்முலாவில கூட்டி கூட்டி போனீங்கன்னா லேசி நல்லா திக்கா இருக்கு. நம்ம இந்த வாட்டர் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இல்ல நார்மல் ஐந்த வாட்டர்ன்றது பிரச்சனையா? ட்ரிங்கிங் வாட்டர் நான் சொன்னேன், ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுங்க.
நீங்க யூஸ் பண்ற வாட்டர் வந்துகிட்டு ஆர்ஓ வாட்டர் மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்ப இதை நீங்க வடிவா இப்ப இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? இது ஃபுல் ஜெல் டைப்ல இருக்கு. இப்ப இதுக்குள்ள நீங்க அடிஷனலா தண்ணி சேர்த்து உங்களோட கணக்குக்கு இப்ப நீங்க எடுத்துறீங்க. இது வடிவா நீங்க 4 லிட்டருக்கு மாற்றி அழகா செட் பண்ணலாம். திக்னஸும் போதும், கிளியரன்ஸும் இருக்கு. கலரை மட்டும் கொஞ்சம் டாக்கா போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, கிளியரா? டவுட்டுகள் எதுவும் இருக்கா? உங்களுக்கு இதை நான் சேஞ்ச் பண்ணி காட்டலாம் பொட்டில்ஸ் இருந்தா. இப்ப நீங்க இந்த வாளியோட சேர்த்து தண்ணியை ஊற்றி உங்களோட திக்கு கணக்குக்கு எடுக்காம இப்படி அடிஷனலா ஒரு வேற ஒரு கண்டெய்னர்ல போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க நம்ம எந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு இப்ப விளங்கிருக்கும் இதுல எவ்வளவு லாபம் இருக்குங்கிறது நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு எவ்வளோனா விளங்கும். இப்ப நம்ம போட்ட சாமான்கள் இவ்வளவுதான். பட் நான் நினைச்சிட மாட்டேங்க இந்த 5 லிட்டர்ல இருந்து இன்னும் ஒரு 5 லிட்டர் இதுக்குள்ள ஊத்த இயலும். அந்த அளவுக்கு நம்ம போட்ட இன்கிரீடியன்ட் அவ்வளவு சம்பு பேஸ்ல திக்கா இருக்கு. போட நீங்க என்ன செய்யணும்னா இங்க நீங்க மாத்தக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் அந்த சோடா ஆஸ் அதுல எல்லாம் கிராம் கணக்குல நீங்க கொஞ்சம் கூட்டிட்டே போகணும். ஏன்னா அங்கதான் அந்த ஒர்க் நடக்கும். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்க. லப்சா வந்து நார்மலா ஒரு 1 லிட்டர் எப்படி காஸ்ட் ஆகும்? 1 லிட்டர் அப்படி எடுக்கணும். என்னன்னு சொன்னாமா இப்ப எனக்கு அந்த கோஸ்ட் வச்சு எக்ரோட்டா உங்களுக்கு சொல்லல. அது காரணம் ஏனென்றா இப்ப ஒரு கம்பெனில போய் நீங்க சாமான் எடுக்கிறீங்களாண்டா ஒன்று ரிட்டைல் பிரைஸ் தருவாங்க, இல்லையா ஹோல்சேல் பிரைஸ் தருவாங்க, இல்லையா அவங்க அந்த மாதிரி விலைகளை கேட்டகரியா வச்சிருக்காங்க. இப்ப நீங்க 1 லிட்டர் எடுக்க போனீங்கன்னா ஒரு விலை, 5 லிட்டர் சாரி என்ன சார் சொன்னீங்க? இதான் சொல்றேன், விலை வந்துட்டு எக்ரோட்டா இதுதான் எனக்கு பிக்ஸ் பண்ணிக்கலாம். காரணம் அந்த நீங்க லிட்டர் எடுக்கிறதுக்கு ஒரு விலை, 5 லிட்டருக்கு ஒரு விலை. இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 250 ml 250 லிட்டர் பெரல்கள் எடுக்கிறோம். அதுக்கு வந்துட்டு நல்லாவே கம்பெனி எங்களுக்கு கோஸ்ட்டை குறைச்சி தரும். அதை கொண்டு போய் நாங்க ரிட்டைல் பிரைஸுக்கு கொடுக்கல. எங்களுக்கு அந்த இறக்குற வெஹிக்கிள் அந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுகள் அதெல்லாம் இருக்கு. மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 800 ரூபாயில இருந்து 900க்குள்ள அந்த விலை நிக்கும் 1 லிட்டர். புரியுதா? அந்த நீங்க செப்பரேட்டா 1 லிட்டர் அது ஒரு அந்த கூடி குறையிற வாய்ப்பு இருக்கு. 700 ரூபாய்க்குல இருந்து 900க்குள்ள அந்த விலை அடங்கும். இப்ப நீங்க 1 லிட்டர் போட்டு இப்ப நீங்க 10 லிட்டருக்கு மேல அழகா விம் அடிக்க போறீங்க, இப்படி வர போகுது உங்களுக்கு. அப்ப அது உங்களுக்கு போஸ்டேஜ் போட்டு பாருங்க, உங்களுக்கு அது நட்டமே இல்லை, தாராளமான லாபமா இருக்கு. சரியா? இதுல வந்துட்டு நீங்க பிசினஸ் பர்பஸ்க்கு நீங்க இதை செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களுக்குரிய போஸ்டிங் வந்துகிட்டு நாங்க ஃப்ரீயா செஞ்சு தரதுக்கு தயாரா இருக்கிறோம். உங்களோட பக்கத்துல இருக்க டிஎஸ் ஆபீஸ்ல எங்களோட செட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்களை கண்டக்ட் பண்ற மூலமா உங்களுக்கு இதுக்குரிய போஸ்டிங் தேவைன்னு சொன்னா அதை நாங்க ஃப்ரீயா வந்துகிட்டு ப்ரொவைட் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். போஸ்டிங் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு சிறு தொழில நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நாங்க ஃப்ரீயா வந்துகிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் எங்களோட செட் ஆபீசர்ஸ். Thank you sir. ஓகே, மத்த மற்றது வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்க ஒர்க் பண்றாங்க. இவங்க ஏஎம் ஷோல்மேட் பிரைவேட் லிமிடெட்ல வந்துட்டு ஸ்தாபகரும் நிறைவேற்று பணிப்பாளர் அவங்க இருக்காங்க. இவங்களை கண்டக்ட் பண்ற மூலமா வந்துகிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா மூலப்பொருளையும் நீங்க பெற்றுக்கொள்ளையிலும். இவங்கள்ட்ட வந்துகிட்டு எல்லா மூலப்பொருளும் இவங்க வந்துட்டு ஒரு குறைஞ்ச அளவுல வந்துகிட்டு இவங்க தரதுக்கு உங்களுக்கு தயாராயிருக்காங்க. மற்றது இவங்களை எந்நேரம் நீங்க கண்டக்ட் பண்ணேலும் அதுக்குரிய உங்களுக்கு தேவையான எல்லா சொல்யூஷனையும் வந்துகிட்டு அவங்க தருவாங்க. மற்றது நினைச்சேன்னா இதுல நீங்க உண்மையா பார்க்க போனா நீங்க கடையில வந்துகிட்டு ஒரு லிக்யூட் வந்துகிட்டு 450 ரூபா 400 ரூபா பிரைஸ்ல தான் நீங்க வாங்குவீங்க. ஆனா இவங்களோட ஹோல்சேல் பிரைஸ் வந்துகிட்டு மிச்சம் குறைய ஒரு 200 குறைய தான் இவங்க கொடுக்காங்க. ஓகே, 200 கொடுக்காங்க. அதால வந்துகிட்டு உங்களுக்கு யாரும் தேவையா இருந்தாலும் வந்துகிட்டு இந்த பிரைஸுக்கே அவங்க தருவாங்க. உங்களுக்கு வந்துகிட்டு அந்த ஹோல்சேல் பிரைஸுக்கு தரதுக்கும் அவங்க தயாரா இருக்காங்க. உங்களுக்கு மெனக்கடன் யோசிச்சீங்க ஒரு பிசினஸ் நீங்க இத ஹோல்சேல் எடுத்து கூட நீங்க உங்களோட போட்டு பண்ணி கூட
மார்க்கெட்டிங் செய்யலாம். ஃப்ரீ மார்க்கெட்டிங் நீங்க செய்யலாம். அது மட்டுமல்லாமலுக்கு இப்ப நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய ஃபுல் சப்போர்ட்டையும் அவங்க தாரதுக்கும் தயாரா இருக்கா. நீங்க கொஞ்சம் ஒரு குறைஞ்சது ஒரு 1 hour சரி இதை தெளிய விட்டா தான் உங்களுக்கு அந்த கிளாஸுக்கு வரும். இப்ப இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் ஏற்கனவே நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இது மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரி. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இந்த 1 ஹவருக்கு விட்டீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் அமர்ந்து ஃபுல்லா உங்களுக்கு இந்த டைப்புக்கு வரும். அது இதுல என்னச்சுன்னா இந்த பபிள்ஸ் சரிகி இப்ப ஊத்தினத்தால இது வந்துட்டு 1 ஹவர்ஸுக்கு பிறகு வந்துகிட்டு இந்த பபிள்ஸ் மேலுக்கு வரும், தெளிஞ்சு உங்களுக்கு அந்த பழைய அந்த கிரீன் கலருக்கு சரியான ஒரு லிக்யூட்டா வரும். உங்களுக்கு விளங்கிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்ப இந்த 5 லிட்டரை வச்சு 1 லிட்டர் லக்ஸாவுல வெறும் ஜெல் தான் செஞ்சிருக்கேன். இந்த ஜெல்லுக்குள்ள இன்னும் நம்ம 5 லிட்டர் தண்ணி ஊத்தலாம். இதுல இருக்கிற எல்லாருமே என்டர்பிரினர்ஸா இருந்தீங்கன்னா இதுல எவ்வளவு லாபம் வரும்னு நீங்க என்றும் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. இது எவ்வளவு லாபகரமான தொழிலுங்கிறதாலதான் இவ்வளவு போட்டியும் இருக்கு. இப்ப இலங்கைக்குள்ளேயே எத்தனை விம் கம்பெனிஸ் லோக்கல்ஸா எத்தனை பேர் அடிக்கிறாங்கன்னா அதிக அளவான லாபம் இதுல இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேற ஏதும் டவுட்ஸ் இருக்கா? இந்த வாட்டர் தான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க எப்படின்னு சொல்லி. விளங்கலே அந்த தண்ணி அந்த நாங்க எடுக்கிறது அந்த ட்ரிங்கிங் வாட்டர் எடுக்கலான்னு சொன்னா நாம கிணற்று தண்ணியால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பிக்கா இல்ல இதுதான்? இல்ல கிணத்து தண்ணியில வந்துகிட்டு இது ஆரோ வாட்டர். ஆரோ கம்பெனிகள் இருக்குது. இப்ப கூல் வாட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 200 லிட்டர் கேன் எல்லாம் தருவாங்க. 180 200 சம்திங் தான் முடியும். 200 லிட்டர் கேனுக்கு நான் நினைச்சேன் 200 லிட்டருக்கு 200 280 அதுக்குள்ளதான் நம்மளுக்கு கோஸ்ட் முடியும். இது கடையில இருக்கும், நீங்க கேட்டு வாங்கலும் இந்த வாட்டர். உங்களுக்கு கோஸ்ட் போறோம்னா இந்த வாட்டருக்கா மட்டும்தான் இருக்கும். பெரிய கோஸ்ட் உண்டு, பெரிய ஒரு கோஸ்ட் இல்ல. இது வந்துகிட்டு ஒரு சின்ன ஒரு கோஸ்ட் தான். நீங்க 5 லிட்டர் வாங்குறதுக்கும் 180 லிட்டர் 200 லிட்டர் கேன்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அரை பிரைஸ்ல நீங்க எடுக்கணும். கொஞ்சம் நீங்க அதை விசாரிச்சு எடுங்க. இது 5 லிட்டர், ஆனா இதை விட கூடவும் இருக்கு. 20 லிட்டர் கேனும் இருக்கு ஆரோ வாட்டர். அதை நீங்க வாங்குங்க. என்னன்னா பியூரிஃபை தான் நல்ல வேண்டாம். உங்களுக்கு ஒரு மேக்சிமம் 2 இயர்ஸ்க்கு அது கெட்டு போகாம இருக்கும். நீங்க ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். இல்ல கிணற்று நீர் பாவிக்கலுமா? இல்ல கிணற்று நீர் பாவிக்கலான்னு தான். சரி, கிணத்து நீர் பாவிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா கிணத்து நீர்ல ஆல்ரெடி நிறைய கெமிக்கல்ஸ் அந்த சின்ன சின்ன அணுக்கள் வாட்டர்ல என்ன அது அந்த ஃபார்முலாவா செல்ல போனா நிறைய சொல்லணும். கிணத்து நீர்ல இருக்கிற அந்த கெமிக்கல்ஸோட அந்த ஃபார்முலா கூறுகளோட கொண்டு போய் நம்ம இந்த மூலக்கூறுகளை சேர்க்க டக்குன்னு அது பிரேக் ஆகும். அந்த திக்னஸ் வராது. நம்ம நினைக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு அது வரவே வராது. வந்தாலும் சம்டைம் வந்தாலும் மிச்ச நாளைக்கு உங்களுக்கு அது நிக்காது. மேக்சிமம் 3 மந்த்துக்குள்ள பிரேக் ஆயிடும், திறஞ்சிடும். மேலுக்கு ஜெல் அணிக்கும் கீழுக்கு வாட்டர் அணிக்கும். அப்படி செப்பரேட் ஆக வாய்ப்பு வருது. அதனால இவ்வளவு மெனக்கட்டு செய்ய போறோம். நீங்க பியூரிஃபை வாட்டர்லயே செஞ்சிருங்க அது. ஓகே மிஸ். அடுத்தது வந்து நம்ம அந்த பவுடர் ஐட்டங்களுக்கு நம்ம மிக்ஸ் பண்ற கெமிக்கல் பவுடர், இந்த பவுடர் எல்லாத்தையுமே அந்த 5 லிட்டர் தண்ணிக்கு நம்ம மிக்ஸ் பண்ண போறோம்னா அந்த பவுடர் எல்லாத்தையும் ஒண்டா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரே டைம்ல போடலாம். அந்த இஷ்யூ இல்லையே. இல்ல நீங்க இந்த பவுடர் தான் மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்க்கு 3 லிட்டருக்கு உங்களுக்கு நான் ஒரு அளவு ஒன்று தந்தேன் தானே. அந்த அளவுல இருந்து லப்ஸாவை நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. மக்கிதுகளை கொஞ்சம் அந்த கால்குலேட் பண்ணி கொஞ்சமா கூட்டி கூட்டி வாங்க. கூட்டி போட்டு நாங்க அந்த பவுடர் இப்ப 2-3 வகையான அந்த சோல்ட் இருந்துச்சு. மத்த என்ன 2-3 பேர் வரல வாங்கி அந்த பவுடர் கெமிக்கல் அவ்வளோத்தையும் ஒண்டா இப்ப இதுக்கு 50 கிராம், இதுக்கு 100 கிராம், இதுல 150 கிராம் எல்லாத்தையும் ஒண்டா மிக்ஸ் பண்ணி போட்டு ஒண்டா எடுத்து தண்ணிக்கு ஒரே டைம்ல ஒண்டா போடலாம். மொத்தமா போட்டு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுங்க. குளிக்காது. சேம் டைம் குளிச்சாலும் இந்த லிக்யூட் ஐட்டங்கள் குளிச்சா தேவையில்லை. அப்படி எதுவும் பிரச்சனைனா அதை கோட் பண்ணி கொடுங்க. அதை நம்ம சரி செய்யலாம். எந்த காரணத்துக்காகவும் வீட்டாதுங்க. அதை சரி செய்யலாம். அதோட இன்னொரு நம்ம சரி செஞ்சு எடுக்கலாம். அடுத்தது இதுல நார்மலான பிரைஸ்களை சொல்லலாம். நார்மலா எல்லாத்துக்கும் ஒரு கிலோ கூடி இல்லாட்டி நார்மலான ரிட்டெயில் பிரைஸ், ஹோல்சேல் பிரைஸ்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க மிஞ்சி போனா 1000 கூட நிக்குது. அடுத்தது சோடா அதுகள் வந்துட்டு ஒரு 300 ரூபாய்க்குலாம் வரப்போகுது கேஜி. சோடா எல்லாம் 300 ரூபாய்க்குள்ள.
ரூபாய் 350 ரூபாய்க்குலாம் வரும் கேஜி. ஓகே ஓகே. அது மாதிரி SLES மட்டும் கொஞ்சம் விலை கூட, ஒரு 800 வரும், 1800 வரும் 1 kg. 180. பெர்ஃப்யூம் தான் லோ ஹை காஸ்ட்ல இருக்கும். அதை நீங்க கொஞ்சமா தான் யூஸ் பண்ண போறோம். அது ஒரு மேட்டர் வராது. ஓகே ஓகே மிஸ். என்னச்சுன்னா நமக்கு வந்துகிட்டு அலகேட் பண்ணப்பட்ட டைம் வந்துகிட்டு 2 hours தான், 10 to 12 மணி வரைக்கும் தான். நான் உங்க எல்லாருக்கும் வந்துகிட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்துட்டு. என்னச்சுன்னா வந்துகிட்டு நீங்க இந்த ஜூம் மீட்டிங்ல வந்துட்டு பெரிய ஒரு பார்ட்டிசிபேஷன், பெரிய ஒரு லெவல்ல வார இல்லை. நீங்க ஆரம்பத்துல இருந்து 30 பேருக்கு மேற்பட்டார்கள் நீங்க இருந்தீங்க வந்துகிட்டு இந்த ஜூம் மீட்டிங்ல. எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். மற்றது என்னச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் வந்துகிட்டு கோல் எடுத்து கேட்ட உடனே வந்துகிட்டு சரி நான் செய்யறேன்னு சொல்லி இதை ஏற்பாடு செஞ்சு இதை வந்துகிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணின AM சோல்மேட் பிரைவேட் லிமிடெட்ல வந்துட்டு நிறைவேற்று பணிப்பாளர் மிஸ்ஸஸ் நசீஹா மிஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றதோட இதுக்கு மேலதிகமா வந்துகிட்டு உங்களுக்கு நீங்க ஒரு தொழில் முயற்சியாளராக இருந்தா தொழில் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா உங்களோட ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் வந்துகிட்டு ஸ்மால் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் டிவிஷனுக்குரிய டிஓஸ் இருப்பாங்க. ஒரு டிஓ 2 டிஓ இருப்பாங்க. அவங்களை கண்டக்ட் பண்றதால நீங்க உங்களுக்கு தேவையான நாலேஜை நீங்க பெற்றுக்கொள்ளணும். என்ன தேவையோ அந்த நாலேஜை வந்துட்டு உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இது வந்துகிட்டு ட்ரைனிங் சொல்றீங்களா? நீங்க இதுக்கு பொறுப்பா இருக்கிற ஆபீசர்ஸ் டிஎஸ் ஆபீஸ்ல செட் டிஓ நீங்க எந்த ஒரு டிஎஸ் ஆபீஸ்லயும் செட் எஸ்சிடி செட் டிஓ கேட்டா அவங்க செல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் வந்துகிட்டு அம்பாறையிலையும் இருக்கு. உங்களோட பிரதேச செயலகத்திலையும் ஒவ்வொரு டிஓஸ் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு எங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் வந்துகிட்டு அம்பாறை கச்சேரிக்குள்ள இருக்கு. உங்களுக்கு வேணும்னு நான் வந்துகிட்டு செட் அம்பாறை சொல்ற எங்களோட பேஜை நீங்க ஃபாலோ அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நாங்க வந்துகிட்டு அதுல வந்துகிட்டு நாங்க ப்ரொவைட் பண்றோம். அதுல எல்லா டிஓஸ் கண்டக்ட் டீடைல்ஸ் அதோட வந்துகிட்டு உங்களோட ட்ரைனிங் என்னென்ன ட்ரைனிங் எப்ப நடக்கும் எல்லா விஷயத்தையும் நாங்க வந்துகிட்டு செட் அம்பாறை சொல்ற எங்களோட பேஜ்ல வந்துகிட்டு நாங்க அப்லோட் பண்ணுவோம். வேற எதுவும் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு இருக்கா? என்னச்சுன்னா எங்களுக்கு இந்த ப்ரொவைட் பண்ண டைம் வந்துகிட்டு 2 hours தான், 2 hours தான், 10 to 12 மணி வரைக்கும். இதால நீங்க கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச அட்டாளச்சின பிரதேச செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக் கொள்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.